அத்தியாயம் 1. ஓகே, நான் ரொம்ப மெதுவாக ஸ்லோலியாக கண்ணை திறங்க தாரிகா. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, நார்மல் ஆகுங்க. டாக்டர் சொல்ல சொல்ல மெல்ல மெல்ல கண்களை திறந்தாள் தாரிகா தேவி. அவள் முன் டாக்டர் புன்சிரிப்புடன் நின்றிருந்தார். அவர் பக்கத்தில் அவளது ஒரே தோழி பிரவீனா பேயறைந்தது போல நின்று இருந்தாள். மெதுவாக அவளை எழுப்பி அமர செய்தார் மனநல மருத்துவர் டாக்டர் நிஹாரிகா. என்னாச்சு டாக்டர்? எனக்கு எனக்கு பைத்தியம் பிடிக்க போதா? தரு, நீ ஒரு டாக்டர், கொஞ்சம் டாக்டர் மாதிரி யோசி. டாக்டரின் குரலில் கொஞ்சம் கோபம் தெரிந்தது. இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. நீ சொன்ன எதுவுமே இந்த காலத்துல நடந்ததில்லைன்னு நல்லாவே தெரியுது. இது முன்ஜென்ம ஞாபகங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. முன்ஜென்மமா? நிஹா ப்ளீஸ், இப்போ நீ தான் டாக்டர் மாதிரி இல்லாம ஜோசியர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏண்டி சொல்ல மாட்டேன்? இவ்ளோ நேரம் நீ பேசுனதை நீயே கேட்டு பாரு. கொலக்காரி மாதிரி பேசுன. நீ பேசுனது பாதிக்கு மேல ஒண்ணுமே புரியல. இதுல நீ டாக்டரை குறை சொல்றியா? பிரவீனா கத்தினார். சாரி சாரி வேணு, இப்போ என்ன செய்யட்டும் நிகா? சயின்ஸ் படி பார்த்தா இது உண்மை இல்லை. ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு நிறைய கனவுகள் வரும். அதுல நம்ம மனசோட அதிகமா சம்பந்தப்பட்ட கனவுகள் தான் ஞாபகத்துல இருக்கும். அதுலயும் உனக்கு ஒரே மாதிரியான கனவுகள் வருது. உன் கனவுகள்ல நீ உன்னைய பாக்குற, ஆனா முற்றிலுமே வித்தியாசமா. ஒன்னு செய், நீ உன் முன்னோர்களை பற்றி விசாரிச்சு பாரு தாரிகா. இப்ப வேற வழி. இந்த கனவு வராம இருக்க ஏதாவது வழி சொல்லு நிஹாரி. வழியே இல்ல. தாரி, ஒன்னு செய். உனக்கு வந்த கனவு எல்லாமே ஒன்னுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகிருக்கு. அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், நீ கேளு. அது மூலமா ஏதாவது உனக்கு பதில் கிடைக்கலாம். சற்று நேரம் அமைதியாக இருந்தாள் தாரிகா. சரி, ஓகே, நான் பார்க்குறேன். பாய் பாய் நிஹாரி. பாய் தாரி. பாய் பிரவி. அமைதியாக ஏதோ யோசனையில் நடந்து வந்து கொண்டிருந்த தாரிகாவை வேதனையோடு பார்த்து கொண்டே அவளோடு நடந்தாள் பிரவீனா. 2 மாதங்களுக்கு முன் வரை தாரிகா இருக்கும் இடமே கலகலவென இருக்கும். ஆனால் இந்த 2 மாதங்களாக அவள் நடவடிக்கை எதுவும் புரியவில்லை. டாக்டரிடம் அவள் கனவுகள் மட்டுமே கூறியிருக்கிறாள். ஆனால் அவளிடம் தெரியும் புதிய மாற்றங்கள் பிரவீனாவுக்கு மட்டுமே தெரியும். திடீரென என பேய் பிடித்தவள் போல் கத்திக்கொண்டே கையை நீட்டுவாள். அவள் கைகளில் பெரிய வாள் ஒன்று வந்துவிடும். ரத்தம் குடிக்க காத்திருக்கும் என ஆங்காரமாக சிரிப்பாள். பிரவீனாவுக்கு உயிரே போய்விடும். அரண்டு போய் நிற்பாள். சிறிது நேரத்தில் தாரிகா அவளாகவே மயங்கி விடுவாள். அவள் மறுபடி எழுப்பியதும் அவளுக்குத்தான் செய்த எதுவும் ஞாபகம் இருக்காது, கத்தியும் இருக்காது. பிரவீனா தான் தலையை பீத்துக் கொள்வாள். தாரே, சொல்லு வேணு. டாக்டர் சொன்ன மாதிரி உன் முன்னோர்கள் பத்தி உங்க அப்பா அம்மா அப்பா கிட்ட விசாரிப்போம். இல்லைன்னா எல்லா கனவுகளையும் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். நானும் அதை தான் யோசிக்கிறேன். சரி, நான் டிராயிங் ஆர்டிஸ்ட் பற்றி விசாரிக்க சொன்னேனே, விசாரிச்சியா? நாம் இப்போ அங்கே தான் போகணும். சரி வா. தாரிகா சொல்ல சொல்ல அதை கேட்ட அந்த ஓவியன் வரைந்து கொண்டிருந்தான். இந்தாங்க மேடம், நீங்கள் கேட்ட பிக்சர். நீங்கள் சொன்ன ஆளோட படம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதை வாங்கி கொண்டு வெளியே வந்தாள் தாரிகா. கூடவே வந்தாள் பிரவீனா. ஏண்டி, இவர் தான் உன் கனவுல டெய்லி வரவரா? ஆமாம், இவர் தான் கனவுல வந்து உன் கூட ரொமான்ஸ் பண்ணுறவரா? ஆமாம். பேர் என்ன? பேரு தெரியல. கனவுல நான் அவரை ராஜன்னு கூப்பிடுறேன். ஆனா இவரோட முழு பெயர் எனக்கு தெரியலடி. கொடுமை, கனவுல வர ஒருத்தனுக்காக இவ இப்படி உருகிறாளே என நினைத்து மனதுக்குள் திட்டிக்கொண்டே அவளுடன் நடந்து கொண்டிருந்தாள் பிரவீனா. திடீரென எதிரில் கட்டுப்பாட்டை இழந்து வந்து கொண்டிருந்த அந்த லாரி அவர்களை நோக்கி வந்தது. ஐயோ, முடிந்தது ஜோலி. பிரவீனா கத்திக்கொண்டே தாரிகாவை இழுத்தாள். அவள் இருந்த இடத்தை விட்டு ஒரு இன்ச் கூட நகராமல் லாரியை பார்த்து கொண்டே இருந்தாள். தாரி, பாடி, ஓடடி! மிக வேகமாக அவளை நெருங்கிய லாரி கை தொடும் தூரத்தில் பிரேக் அடித்து நின்றது. டிரைவர் இறங்கி ஓடியே விட்டான். பிரவீனா பிரமிப்போடு பார்த்து கொண்டிருந்தாள். தாரிகா லாரியை விடாமல் பார்த்து கொண்டே இருந்தாள். பின் லாரி பின்னால் செல்ல ஆரம்பித்தது. வந்த வேகத்தில் அப்படியே பின்னால் சென்று ஒரு கரண்ட் கம்பத்தில் மோதி வெடித்து சிதறியது. கூட்டம் கூடிவிட்டது. திடீரென பிரம்மையில் இருந்து வெளிவந்த தாரிகா தன்னையே பார்த்து கொண்டு இருந்தவளை பார்த்து, ஹே, என்னடி ஆச்சு? பிரவீனா அவளை பார்த்து நடந்ததை கூறினாள். நானா இதை செஞ்சேன்? ஆமாண்டி,
வாடி ஊருக்கு போவோம், உங்க அம்மா அப்பா கிட்ட கேப்போண்டி உன்னோட பூர்வீகத்தை பத்தி என அரண்டு போய் கூறினாள் பிரவி. தாரையும் யோசனையோடு சரி என்றாள். அதே நேரம் மகிழூர், ஏங்க ஏங்க கூப்பிடுறது கேட்கலையா? வெகு நேரம் கூப்பிட்டும் திரும்பாத தன் கணவன் பரமேஸ்வரனை முறைத்துக் கொண்டே இருந்தார் பூவரசி. திடுக்கிட்டு விழித்த பரமோ, ஐயோ பூவு, மன்னிச்சிடுடி, ஏதோ நினப்புல இருந்துட்டேன். என்னத்தான் நினைப்போ? பூவு, நம்ம பொண்ணுக்கு 25 வயசாக இன்னும் 3 மாசம்தான் இருக்கு. அவ பிறக்கிறப்போ ஜோசியர் சொன்னது ஞாபகம் இருக்கா? அதை கேட்டதும் பூவரசி முகம் இருண்டு விட்டது. கண்களில் நீர் தேங்கியது. இப்போ ஏயா அதை பத்தி பேசுற? நம்ம பொண்ணு 25 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம கிட்ட நம்ம முன்னோர்கள் பத்தி கேட்பான்னு சொன்னார். ஆமா, அவ எங்க இருந்தா தான் ஏதாவது ஞாபகம் வரும்னு அவளை சின்ன வயசுல இருந்தே வெளியூர்ல படிக்க வச்சு இப்போ அங்கேயே வேலையும் பாக்குறா. நாம போன வாரம் கூட போனோம், நல்லா தானே இருந்தா. விடியா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவ இந்த ஊருக்கு வரமாட்டா. பயமா இருக்கு பூவு. நாம எதுக்கும் ஜோசியர்கிட்ட போயிட்டு வருவோமா? மனசு ஏதோ செய்து. பரமா, பேசிக்கொண்டிருக்கும் போதே பரமா என சத்தம் கேட்டது. வந்தது ஜோசியர். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். வாங்க ஜோசியரே. பூவு, போய் தண்ணி கொண்டு வாடி. வேண்டாம் பரமா, செய்தி உள்ளது உன் குடும்பத்துக்கு, சொல்லத்தான் வந்தேன். செய்தியா? ஆம், நான் தான் ஏற்கனவே கூறினேன். உன் மகளின் 25ஆம் வயதில் அவள் பிறப்பின் காரணம் அவளுக்கு தெரிய வரும். தன் ஜென்ம எதிரியை அழிக்கவே அவள் உருவெடுத்துள்ளார். 300 ஆண்டு கால காத்திருப்பு. அவள் வருவாள். உன்னிடம் உனக்கு தெரிந்ததை மட்டும் நீ அவளிடம் கூறு. மீதியை அவள் தெரிந்து கொள்வாள். சாமி, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல. எங்க உசுரே அவதான் சாமி. இந்த ஜென்மத்தில் அவள் சபதத்தை நிறைவேற்றுவாள் என்று மட்டும்தான் எனக்கு தெரிந்தது. எல்லாவற்றையும் படைத்தவன் பார்த்து கொள்வான் பரமா, கவலையை விடு. அவளுக்கான இரட்சகன் அவளை தேடி வரப்போகிறான். அவனை பார்த்த அன்று அவளுக்கு அவள் முன்ஜென்மம் நினைவில் வரும். அவர்கள் சந்திப்பை தடுக்க தண்டோகன் விடவே மாட்டான். ஏனெனில் அவளுக்கு முன்ஜென்மம் ஞாபகம் வரும் நாள் அவளின் சக்திகளின் முழு விபரமும் தெரிந்துவிடும். எனவே தண்டோகன் அதை விரும்ப மாட்டான். நினைவில் கொள் பரமா, நடப்பதை தடுக்க நினைத்தாலோ இல்லை வேறு ஏதும் நீ செய்ய நினைத்தாலோ உன் மகளின் உயிருக்குத்தான் ஆபத்து. கூறிவிட்டு அவர் சென்று விட்டார். பூவரசி பரமேஸ்வரன் அப்படியே இடிந்து போய் அமர்ந்தனர். நேராக பூஜை அறைக்கு சென்ற பூவரசி கண்மூடி அமர்ந்து விட்டார். சிறிது நேரத்திலேயே வீடு அதிர ஆரம்பித்தது. கோரமான ஒரு சத்தம். விடுதலை இன்னும் சில மாதங்களே உள்ளன. கூப்பிடும் தெய்வத்தை நன்றாக வேண்டு. ஆனால் இம்முறை ஜெயிக்கப் போவது நான் தான், நான் மட்டும்தான். உன் மகளின் உயிர் என் கையில். பூவரசியும் பரமேஸ்வரனும் அதிர்ந்து போய் அமர்ந்தனர். அதே நேரம் ஊர் எல்லையில் உள்ள தாரகை தேவி கோவிலின் முன் பலத்த காற்று வீசியது. கோவிலில் தாரகை தேவி சிலை ஒளிர ஆரம்பித்தது. இம்முறையும் தோற்கப் போவது நீதான் தண்டோகா. உன் நாட்டத்தை மொத்தமும் அழிக்கிறேன். வருகிறேன் உன்னை தேடி என அசரீரி ஒலித்தது. டேய் மச்சான், நீயும் ஒரு வருஷமா அந்த டாக்டரை பார்த்துக்கிட்டு இருக்க. லவ் பண்றேன்னு சொல்ற, போய் சொல்லேண்டா. மச்சான், ஒரு தலை காதல இருக்கிற சுகமே தனிதாண்டா. சொல்லுவேன் சீக்கிரமா, என்னோட தாரிகா செல்லங்கிட்ட. அப்போது அவன் பக்கத்தில் பலத்த காற்று வீசியது. யாரோ சிரிக்கும் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு திரும்பினான். யாரும் இல்லை. 1 வருடமாக அவளை ஒரு தலையாக காதலிக்கிறான். அவளுக்கு இவன் யாரென்றே தெரியாது. அவன் ராஜ் என்கிற ராஜ மனோகர். அத்தியாயம் 2. பிரேசில், ரியோ டி ஜெனிரோவில். மச்சான், இதாடா இன்னைக்கு உன்னோட பெயிண்டிங் ஏலவில் 40 லட்சம் ரூபாய். சரிடா, இதை அப்படியே அந்த ஆசிரமத்துக்கு அனுப்பிடு. சரிடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா இன்னைக்கு அந்த பொண்ணை சுடிதார்ல வரைஞ்சிருக்க? ஆமா, இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட தேவதை சுடிதார்ல என் முன்னாடி வந்து நின்னாடா. என்னடா இது, அந்த காலத்து ராஜா ராணி படம் மாதிரி இவளை ராணி மாதிரி வரைவ. ஆனா இன்னைக்கு அவ ராணி மாதிரி வரல. அழகான சுடிதார் போட்டு தேவதை மாதிரி வந்தா. சரி, கனவுலகுல ஏதோ பேர் சொன்னியே, பேர் தெரியல. ஆனா கனவுல நான் அவளை தருன்னு தான் கூப்பிடுவேன்.
ஒருவேளை அந்த பொண்ணை நேர்ல பார்த்தா என்ன பண்ணுவ? நேரில் பார்த்தா இதை பற்றி நான் இதுவரை யோசிக்கல. ஆனால் என் மனசு சொல்லுதுடா, ரொம்ப சீக்கிரம் என் தேவதையை நான் மீட் பண்ண போறேன்னு. என் தரு நிச்சயமா என்கிட்ட வருவா என நண்பனிடம் கூறிக்கொண்டிருந்தான் பிருத்விராஜ். அவன் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த இடத்தில் லைட் எல்லாம் அணைந்து அணைந்து எரிய ஆரம்பித்தது. திடீரென ஒரு சத்தம். சந்திக்க போகிறாயா? உன்னை சந்திக்க விட்டு விடுவேனா? ராஜனே, இம்முறையும் உங்கள் இருவரையும் இணைய விடப் போவதில்லை. சத்தத்தோடு அங்கிருந்த லைட் ஒன்று சரியாக பறந்து வந்து பிருத்வியின் தலையில் விழுந்தது. அவன் கத்திக்கொண்டே மயங்கினான். ரத்னம் ஷியாமலா தம்பதிகளின் பிள்ளைகள் அமுதா பிருத்விராஜ். ரத்னமும் ஷியாமலாவும் வங்கி பணியாளர்கள். அமுதாவுக்கு திருமணமாகி தன் மாமியார் வீட்டோடு இருந்தாள். அவளுக்கு ஒரு மகன். பிருத்விராஜ் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஆனால் அவனிடம் உள்ள அற்புத திறமை படம் வரைவது. அவன் வரைவதை பார்த்தால் நிஜத்தில் உள்ளது போலவே இருக்கும். அப்படியே உயிர் கொடுத்து வரைவான். அதன் மூலம் வரும் காசை அப்படியே ஒரு ஆசிரமத்துக்கு அனுப்பிவிடுவான். சிறு வயதில் இருந்தே ஒரே ஒரு நண்பன் சதீஷ். சில நாட்களாக அவனுக்கு சில கனவுகள். அதில் உள்ளது ஒரு பெண். அதெல்லாம் வரைந்து பிரேசிலில் நடைபெறும் ஓவிய எழுத்தில் கலந்து கொள்ள வந்தான். அடியே, என்னடி, ஊருக்கு கிளம்பலாம், வாடி. நாளைக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு வினு, முடிச்சிட்டு கிளம்பலாம். நீயும் ஆபீஸ்ல லீவ் சொல்லிட்டு வந்துரு. ஆபீஸ் என்றதும் பிரவீனாவின் முகம் சட்டென வெட்கத்தை பூசிக்கொண்டது. ஆரம்பிச்சிட்டா. அடியே, வெட்கம் மட்டும் படாத, பார்க்க முடியல. போடி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். பரமேஸ்வரன், பூவரசி மகளூர் கிராமத்தில் வாழ்ந்து வருகின்றனர். ஊரிலேயே சற்று பெரிய குடும்பம் தான். நிலம் புலன்கள் வைத்து இருந்தனர். மகளை வெளியூரில் படிக்க வைத்தனர். தாரிகா ஒரு இதய நோய் நிபுணர், மிகவும் ஃபேமஸான டாக்டர். அவள் தொட்டால் கண்டிப்பாக சுகம் கிடைக்கும். இவர்களின் ஒரே மகள் தாரிகா தேவி. இவள் பிறந்த தினம், நட்சத்திரம் அனைத்தும் 300 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரும் என்பதால் தங்கள் தெய்வம் தாரகையின் பெயரையே மகளுக்கு வைத்தனர். மகள் பிறந்த சில நிமிடங்களில் வீடு அதிர ஆரம்பித்தது. பூவரசையும் ஈஸ்வரனும் திகைத்து நின்றனர். சற்று நேரத்திலேயே அவர்கள் இருவரும் தூக்கி எறியப்பட்டனர். அவர்கள் வீட்டில் இருந்து எறியப்பட்டதும் வீடு இடிய ஆரம்பித்தது. ஐயோ, என் புள்ள, என் புள்ள என கத்திக்கொண்டே பூவரசி ஓடினார். ஆனால் அவரால் வீட்டின் அருகில் நெருங்க முடியவில்லை. அங்கேயே அமர்ந்து அழ ஆரம்பித்தார். ஈஸ்வரனுக்கு மனைவியை பார்ப்பதா, பிறந்து சில நிமிடங்களே ஆன மகள் கண் முன்னே சாகிறதை பார்ப்பதா என தெரியாமல் திக்ரம்பை பிடித்து நின்றார். மொத்த ஊரும் குழந்தையை காப்பாற்ற முயற்சி செய்தும் முடியவில்லை. சிறிது நேரத்திலேயே மொத்த வீடும் இடிந்து விழுந்தது. அனைவரும் இடிபாடுகளுக்குள் ஓடினர். ஒரு இடத்தை பார்த்தவர்கள் அதிர்ந்து நின்றனர். அப்படி அவங்க அதிர்ச்சியா என்ன பார்த்தாங்கன்றத அப்புறமா பார்க்கலாம். இப்ப வாங்க, நாம வேறொரு இடத்துக்கு போலாம். நெருப்பு ஹோம குண்டத்தில் எரிந்து கொண்டிருந்தது. பக்கத்தில் அமர்ந்து கண்களை மூடி கர்ம சிரத்தையாக மந்திரங்களை கூறிக்கொண்டிருந்தான் அந்த காரன். முன்னால் இருந்த நெருப்பு திடீரென ஜுவாலித்து எரிந்தது. கண்களை திறந்த அந்த காரன், குருநாதா, யாகத்துக்கான வேலைகள் தயாராக உள்ளன. இன்னும் சில மணித்துளிகளில் இந்த பெண்ணையும் பலி கொடுத்து விடலாம். இதுதான் 48வது பெண். இன்னும் ஒரே ஒரு பலி மட்டும்தான் உள்ளது. நெருப்பில் இருந்து சத்தம் மட்டும் வந்தது. நல்லது அந்தகாரா, சீக்கிரமாகட்டும். ஒவ்வொரு முறை பலி கொடுக்கும் போதும் என் சக்திகள் அதிகரிக்கிறது. 50வதாக அந்த தாரிகையை பலியிட்டு இம்முறை நிச்சயம் நாம் நினைத்ததை அடைவேன். இந்த தண்டோகன் அந்த கடவுளை விட அதிக சக்திசாலியாக மாறுவேன். நிச்சயம் குருவே, இம்முறை நீங்கள் நினைத்ததை அடைய நானும் துணை நிற்பேன். அடுத்த பலிக்கான பெண்ணும் தயார். முதலில் அந்த தாரகையை பலவீனமாக்க வேண்டும். அவள் பலவீனங்கள் அவள் பெற்றோர் மற்றும் அவள் தோழி. அவள் பெற்றோரை நம்மால் தொட முடியவில்லை. ஆனால் அவள் தோழி அவள் தோழியை சுற்றி எப்படி அவள் வேலி போடாமல் விட்டாள் அந்தகாரா? அவள் தோழிக்கும் தீய சக்திகள் தொடாமல் இருக்க வேலி போட்டு உள்ளாள் குருவே. எனவே அவளிடம் சக்திகளோடு அல்ல, காதல் என்ற வலையில் வீழ்த்தியுள்ளேன். அடுத்த பலி அவள் தோழி பிரவீனாதான்.
இடியென அவன் நகைத்தது சுவற்றில் எதிரொலித்தது. அங்கே பிரவீனாவின் ஆஃபீஸில். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பிரவி. எனக்கு 2 days லீவ் வேணும் சார். வாட், 2 days-ஆ? 2 days உன்னை பார்க்காம எப்படி இருப்பேன் பிரவீனா? அவளுக்கு வெட்கம் வந்தது. என்ன அத்து, ப்ளீஸ் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு உங்களை பார்க்காம இருக்க முடியாது தான். ஆனால் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன். சரி, ஓகே, சீக்கிரம் வந்துடு பேபி. நீ வந்ததும் என் வீட்டில் நம்ம காதலை பற்றி பேசலான்னு இருக்கேன். அவள் முகம் பூவாய் மலர்ந்தது. 2 days தான் அத்து, நான் சீக்கிரம் வந்ததும் போலாம். உங்கள் சைட் யார்கிட்ட கேட்கணும் பேபி? சட்டென சோகமாகியவள், எனக்கு சொந்தம்னு சொல்றதுக்கு தானியும் அவன் அம்மா அப்பாவும் தான். அவளுக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே தான். கவலை வேண்டாம் பேபி, இனி உனக்கு எல்லாமுமா நிச்சயம் நான் இருப்பேன். தேங்க்யூ தேங்க்யூ அத்து. நான் என் சீட்டுக்கு போகிறேன். அவள் போனதும் அவள் போன பாதையை பார்த்து குரூரமாக சிரித்தான் அத்வைத் என்கிற அந்தகாரன். ஹாஸ்பிட்டலில் ஆபரேஷனை நல்லபடியாக முடித்து வெளியே வந்த தாரிகா சீஃப் டாக்டரிடம் லீவ் கேட்டு வீட்டுக்கு வந்தாள். அம்மா அப்பாவிடம் ஊருக்கு வருவதாக சொல்லலாமா என யோசித்தாள். பின் சொன்னால் ஏதாவது சொல்லி தடுப்பார்கள், எனவே சொல்லாமலேயே போய்விடலாம் என யோசித்தாள். அதே சமயம் அங்கே அந்தகாரனின் குகையில், வா 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 தாரகையே, நீ ஏங்கி வருகிறாயா? சற்று நேரம் அப்படியே கண்களை மூடினாள். அப்படியே தூங்கிவிட்டாள். திடீரென அவளை சுற்றிலும் ஒரு ஒளிவட்டம் பரவியது. அதில் இருந்து ஒரு கை அவள் தலையை மெதுவாக வருடியது. உன்னை பாதுகாப்பேன் தாரிகா, என்னை மீறியே எத்தெங்கும் உன்னை தீண்டும் என்ற சத்தம் கேட்டது. அவள் கனவுகளுக்கு சென்று விட்டாள். அழகிய அருவிக்கரையோரம் கால்கள் நனைய அமர்ந்து இருந்தவளின் அருகே அரவம் உணர்ந்து திரும்பாமலே அமர்ந்திருந்தாள். தேவி, என் தேவிக்கு என் மேல் கோபமா? நேற்று தந்தை கூறிய பணியை முடிக்க தாமதமாகிவிட்டது தேவி, எனவே தான் வர இயலவில்லை. மன்னிக்க மாட்டாயா? என்னை தேவி என்று கூப்பிடாதீர்கள் என்று எத்தனை முறை கூறியுள்ளேன். அட தேவி, நீ இந்த நாட்டின் இளவரசி என்பதால் உன்னை நான் தேவி என்று அழைக்கவில்லை. என் மனதின் ராணி என்பதால் தான் அவ்வாறு அழைத்தேன். அவள் புன்னகையுடன் அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டாள். இன்னும் 2 நாட்களில் நம் திருமணம். நினைத்தாலே மனம் இனிக்கிறது ராஜனே. அத்தியாயம் 3. ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாமா? அங்க மகளூர்ல இடிஞ்சு விழுந்த வீட்டோட இடிபாடுகளுக்குள்ள ஓடினாங்க ஊர் மக்கள். அங்க ஒரு இடத்த பார்த்து அதிர்ச்சியானாங்க. அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓடி வந்து பார்த்த ஊர் மக்கள் ஆச்சரியத்தில் நின்றனர். சுற்றிலும் அனைத்தும் இடிந்து கிடந்தாலும் அவள் மேல் மட்டும் ஒரு கீறல் கூட இல்லை. ஏதோ ஒரு ஒளி அவளை பாதுகாத்து கொண்டிருந்தது. குழந்தை கை கால்களை ஆட்டிக்கொண்டு சிரித்துக்கொண்டே இருந்தாள். அன்றில் இருந்து அந்த ஊரில் அவள் தெய்வ குழந்தை ஆகி போனாள். குழந்தைக்கு ஏதோ கண்டம் இருக்குமோ என நினைத்து பரமேஸ்வரன் குடும்பம் ஜோசியரை அணுகி ஆலோசனை கேட்டனர். குழந்தையின் ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர் ஆச்சரியத்தில் உறைந்தார். ஈஸ்வரா, இது உன் குலதெய்வம் தாரகை தேவியின் ஜாதகம். அதே நட்சத்திரம், அதே நேரம், 300 வருடங்களுக்கு பின் அதே ஜாதகத்தில் உன் மகள் பிறந்துள்ளாள். மேலும் இந்த ஜாதகத்தின்படி உன் மகள் போன ஜென்மத்தில் முடிக்காமல் விட்ட ஒரு வேலையை முடிப்பதற்காக பிறந்துள்ளாள். ஆம், அந்த தேவியே உன் மகளாக பிறந்துள்ளாள். ஜோசியரே, அப்படின்னா என் மக உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா? 25வது வயது வரை உன் மகளின் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனால் அதற்கு பின்பு இந்த ஜாதகத்தில் எதுவும் இல்லை. அதற்கு பின்பு இந்த ஜாதகத்தில் எதுவும் எழுதப்படவும் இல்லை. பூவரசி தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டார். ஆனால் கவலைப்படாதே, ஏனெனில் இவள் தெய்வ பிறவி. நிச்சயம் அந்த தெய்வம் இவளை கைவிடாது. 25ஆம் வயதில் தன்னுடைய பிறப்பின் ரகசியத்தை தெரிந்து கொள்வாள். நீயே அதை அவளுக்கு கூற வேண்டும். உன் முன்னோர்கள் உனக்கு கூறிய தாரகை தேவியின் வாழ்க்கை கதையை அவளுக்கு நீ சொல்ல வேண்டும். பாதிதான் உன்னால் சொல்ல முடியும். அதற்கு பின்பு நடந்தவற்றை அவளே தெரிந்து கொள்வாள். பின் அதற்கான பதிலையும் அவளே செய்து முடிப்பாள். இந்த முறை அவள் செய்த சபதத்தை நிச்சயம் ஜெயிப்பாள்.
அவளது இரட்சகன் நிச்சயம் அவளோடு உதவியாக நிற்பான். இவளுடைய 25 வயது முடிவதற்குள் இவள் காதலனையும் அவள் சந்தித்து விடுவாள் என்று கூறிவிட்டு ஜோசியர் கிளம்பி விட்டார். பின்பு பூவரசியும் பரமேஸ்வரனும் ஒரு முடிவு எடுத்து அவர்களாக அவர்கள் மகளை கண்ணுக்குள் பொத்தி வைத்து வளர்த்தனர். அவள் தொட்டது எல்லாம் துலங்கியது. அந்த வருடம் அந்த ஊரில் மும்மாரி மழை பொழிந்தது. நோய் யாருக்காவது வந்தால் தாரி கை வைத்தால் உடனே சுகம் கிடைக்கும். அதற்கு பின்பு பெரிய அசம்பாவிதங்கள் எதுவும் நேரவில்லை எனினும் திடீரென காணாமல் போய்விடுவாள் தாரி. பின்பு சிறிது நேரத்தில் அவள் வந்து எங்கு சென்றாய் என்று கேட்டால் அதற்கான பதில் அவளுக்கே தெரியாது. சில நேரங்களில் கோவிலில் கிடப்பாள், சில நேரங்களில் கிணற்றின் அடியில் மயங்கி கிடப்பாள். ஒவ்வொரு முறையும் அவளை தண்டோகன் நழிக்க வரும்போது தாரகை தேவி அவளை இன்று வரை காப்பாற்றி வருகிறாள். இந்த உண்மை அந்த ஊரில் யாருக்கும் தெரியாது. ஆனால் மகள் எப்படியோ காப்பாற்றப்படுகிறாள் என்பது மட்டும் பரமேஸ்வரனுக்கு நிம்மதியை கொடுத்தது. ஒரு நாள் ஜோசியர் பரமேஸ்வரனிடம் வந்து, நீ வேண்டுமானால் உன் மகளை வெளியூரில் சேர்த்து படிக்க வை ஈஸ்வரா. அங்கிருந்தால் அவளுக்கு எதுவும் நடக்காது என்று எனக்கு தோன்றுகிறது என்று கூறியதும் பரமேஸ்வரனும் அதே யோசனையில் இருந்ததால் தன் ஒரே மகளை, ஆசையாக வளர்த்த மகளை, அவள் அழுக கதற அவளை கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டனர் 5 வயதில். பின்பு மாதத்தில் ஒரு முறை இவர்கள் சென்று பார்த்து வருவர். அவளை முடிந்த அளவுக்கு அந்த ஊருக்கு வரவிடாமல் எப்படியாவது தடுத்தனர். அந்த ஊரை விட்டு அவள் தாண்டியதும் அவளுக்கு எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காது. ஏனெனில் தண்டோகனின் சக்தி அந்த ஊரில் மட்டுமே. ஏனெனில் அவன் பாதாள சிறையில் இருப்பதால் அந்த ஊரை தாண்டி அவனது சக்திகள் செல்லாது. ஆனால் இப்போது அவன் பெற்ற தண்டனை முடிவுக்கு வர இருப்பதால் அவன் சக்திகள் அந்த ஊரையும் தாண்டி சென்று கொண்டிருக்கின்றன. தாரிகா பிரவீனா வீட்டில் வீடே இருட்டாக இருந்தது. தாரி தாரி என கூப்பிட்டு கொண்டே உள்ளே நுழைந்தாள் பிரவீனா. அவள் அறையில் கால்களை கட்டி கொண்டு தலை கவிழ்ந்து அமர்ந்து இருந்தாள் தாரிகா. தாரி மெதுவாக நிமிர்ந்தவள் கண்கள் கலங்கி இருந்தது. என்னாச்சு தாரி? ஏன் ராஜன் என கூறியவள் அவனது போட்டோவை மார்போடு அணைத்து கொண்டாள். என்னாச்சு? அந்த போட்டோக்கு என்ன? என் ராஜனுக்கு ஆபத்து வேணும், எனக்கு நிச்சயமா தெரியுது. ஆனா பயமா இருக்க வேணும். ஒன்னும் இல்ல, ஒன்னும் ஆகாதுடா உன் ராஜனுக்கு, அழாத. அவளது கண்ணீர் துளிகள் அந்த போட்டோவில் இருக்கும் ராஜனின் கன்னத்தில் பட்டு தெரித்தது. அதே நேரம் தன் கன்னத்தில் ஈரத்தை உணர்ந்து கண் வழித்தான் பிருத்விராஜ். பக்கத்தில் யாரும் இல்லை. தலை பாரமாக இருந்தது. கன்னத்தில் கண்ணீர் தடம். பக்கத்தில் தண்ணீர் பாட்டில் கூட இல்லை. ஆளே யாரும் இல்லை. ஆனால் தண்ணீர் எப்படி? மச்சான், கண்ணு முடிச்சிட்டியா? உசுரே போயிடுச்சு. இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல மச்சி, தலை கொஞ்சம் வலிக்குது. இதென்னடா கண்ணத்துல தண்ணியா இருக்கு? தெரியாதுடா. சரி விடு. எப்படிடா அந்த லைட் சரியா ஓ மேல விழுந்தது? தெரியல. டிக்கெட் போடு மச்சான், இந்தியா போகணும். கொஞ்சம் நார்மல் ஆகுடா, அப்புறம் போலாம். போடு, போகணும், அங்க வேலை இருக்கு. போடு, போகணும், அங்க வேலை இருக்கு. போடு, போகணும், அங்க வேலை இருக்கு. டேய் சரிடா, போடுறேன்டா. நீ எதுக்குடா ரிப்பீட் மோட்ல சொல்லிக்கிட்டு இருக்க? டேய், நான் ஒரு தடவை தாண்டா சொன்னேன், பைத்தியமே. எது, ஒரு தடவை சொன்னியா? டேய், ஒரு 3 தடவை அதையே திரும்ப சொன்னியே. அதற்குள் அவன் கண்களை மூடியிருந்தான். அட கடவுளே, இங்கிருந்து நான் பைத்தியம் ஆகாம கூட்டிட்டு போயிடு, உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன். மறுநாள் ஊருக்கு செல்ல பேருந்து நிலையம் சென்றிருந்தனர் தாரியும் வினுவும். ஹலோ அப்பா. சொல்லுங்க தாரிமா. அப்பா, நானும் வினுவும் ஊருக்கு வரோம், பஸ் ஏறிட்டோம். என்ன தாரிமா, எதுக்கு நீங்க வரீங்க? சொன்னா அப்பாவும் அம்மாவும் வந்துருப்போமே. இல்லப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் வரேன், அவ்வளோதான், பாய். அப்பொழுது அவர்களை நோக்கி வந்த ஒரு ஹெல்மெட் தலையன் கிட்ட வந்ததும் ஹெல்மெட்டை கழட்டினான். இருவரும் அதிர்ந்தனர். ஹாய், ஐ ஆம் ராஜ். 1 வருஷமா உங்களை ஃபாலோ பண்றேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ so மச் என ஒரு ரோஸ் எடுத்து தாரிகா முன்பு நீட்டினான். இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, என்னை விட்டுருங்க.
என்று சொல்லிவிட்டு விறுவிறு என பிரவீனாவை இழுத்து கொண்டு நடந்தாள். ஏங்க ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இதோ பார், நான் ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்றேன், தயவு செய்து போயிடுங்க. ராஜ் அங்கேயே நின்று விட்டான். மனோ, என்னடா? அவ வேற யாரையும் லவ் பண்றாளாண்டா மச்சான். என்னால முடியலடா. அவ வேணும்டா. தாரி என்னோட உயிர்டா. உடைந்து அழும் நண்பனை தேற்றும் வழி அறியாது திகைத்து நின்றான் அந்த நண்பன். ஏண்டி, இந்த போட்டோல உள்ளவன் அப்படியே முன்னாடி வந்து நிக்கிறான், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு போட்டோ வாங்கின? பேரு கூட ராஜ் தாண்டி. இந்த போட்டோல உள்ளதா அவன் இல்லடி. போட்டோவில் உள்ளவனை அச்சடித்தது போல முன்னால் நின்று கொண்டிருந்த அவனை அவன் இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கும் இவள் பைத்தியமா, இல்லை இவளோடு சுற்றி கொண்டிருக்கும் நான் பைத்தியமா என தன்னையே கேள்வி கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டிருந்தாள் பிரவீனா. என்னடி, என்ன பைத்தியம் அப்படின்னு நினைக்கிறியா? ஐயோ, மனசுல நினைச்சது எப்படி இவளுக்கு தெரியும்? அவன் அப்படியே இருக்கான், நீ அவன் இல்லைன்னு சொல்ற. கண்ணு தெரியலையா உனக்கு? அவன் பாரு உன்னை உயிரா விரும்புறான் போல, இன்னும் அங்கேயே நின்றுகிட்டு இருக்கான். ஏய், எனக்காடி தெரியாது? என் ராஜன், அவரின் கண்களை பார்த்தாலே தெரியும். என் ராஜனின் ஸ்பரிசம், அதை என்னால் மறக்க முடியுமா? என் ராஜன் என்னை தேடி வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று கூறிவிட்டு விரைந்து சென்று பேருந்தில் ஏறிவிட்டாள். பிரவீனா அதிர்ந்து நின்றாள் அவள் கோபத்தில். பின் அவள் பின்னாடியே ஓடினாள். சாரி சாரி, மன்னிச்சிடுடி. சரி விடு. அங்கு குகையில், அந்தகாரா, இன்னும் 1 வாரத்தில் எனக்கு விடுதலை. ஆனால் அதற்கு பின் 2 வாரம் கழித்துதான் நான் எதிர்பார்க்கும் சந்திர கிரகணம் வருகிறது. அதுவரை நான் தங்க ஒரு உடல் வேண்டும். குருநாதா, என்னுடன் உள்ளதே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? இல்லை அந்தகாரா, உன் உடலால் என் சக்தியை தாங்க இயலாது. நான் பிறந்த நேர் லக்கணத்தில் பிறந்த ஒருவனால் தான் அதை தாங்க முடியும். மேலும் அவன் மிகவும் நல்லவனாக இருக்க வேண்டும். ஓம் க்ரீம் திச்சி யட்சி என மந்திரம் போட்டான் அந்தகாரன். என் தலைவனை தாங்கும் அந்த உடல் கொண்டவன் எங்கு உள்ளான்? காட்டு! அந்த நெருப்பு புகைந்து அதிகமாகியது. அதில் தெரிந்தது ராஜ மனோகர். போனை கையில் வைத்து வெறித்து கொண்டு இருந்தார் பரமேஸ்வரன். ஏங்க, என்னாச்சு? யாரு போன்ல? நம்ம மகத்தான் பூவு. அட, தாருமாவா? என்கிட்ட கொடுக்காம வச்சிட்டீங்க. அவ ஊருக்கு வாராலாம். என்ன, வர வேணான்னு சொல்லுங்க. கேட்கலையே, ஜோசியர் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்குது பூவு. 25 வயசுல அவளை காவு கொடுக்கவா இம்பிட்டு ஆசையா வளர்த்தோம். அழாதீங்க, நீங்க தான் எனக்கு தைரியம் சொல்லுவீங்க. நீங்களே அழலாமா? நம்ம பொண்ணு அந்த தாரிகா தேவி அம்சம். கண்டிப்பா அவன் நம்மளையும் நம்ம பொண்ணையும் கைவிட மாட்டான். அவருக்கு தைரியம் சொல்வது போல தனக்குத்தானே தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தார் பூவரசி. சில மணி நேரம் கழித்து 20 வருடங்களுக்கு பிறகு தன் நூரில் காலடி எடுத்து வைத்தாள் தாரிகா. இனி நடக்கப் போவது என்ன? அத்தியாயம் 4. ராஜுவுக்கு திடீர் என மூச்சடைத்தது. யாரோ கழுத்தை நெரிப்பது போல இருந்தது. அம்மா என அலறி எழுந்தான். தம்பி என அவன் அம்மா ஓடி வந்தார். முகமெல்லாம் வியர்த்து வெளிரி போயிருந்த மகனை பார்த்து திகைத்தவர் ஓடிச் சென்று சாமி அறையில் இருந்த விபூதியை எடுத்து வைத்து விட்டார். ஒன்னும் இல்லப்பா, ஏதாவது கெட்ட கனவா இருக்கும், நீ தூங்கு. அவனால் பதில் கூட பேச முடியவில்லை. மனமெல்லாம் அவனுக்கு வந்த கனவை பற்றியே இருந்தது. அந்த கனவில் மணமேடை போல இருந்தது. அதில் அவனும் தாரிகாவும் அமர்ந்து இருந்தனர். ஆனால் அவன் முகம் மிக கோரமாக கண்கள் சிவந்து இருந்தது. அவன் போட்டிருந்த உடையும் ஏதோ பழங்கால உடை போல இருந்தது. ஒரு கோர சிரிப்புடன் அமர்ந்து இருந்தான். அவளின் பார்வை எதிரில் இருந்த ஒருவனிடம் மட்டுமே இருந்தது. அவன் அச்சு அசலாக ராஜ் போலவே இருந்தான். திடீர் என ஆவேசம் வந்தவளைப் போல எழுந்தாள் தாரி. மொத்த அக்னி குண்டத்தையும் தள்ளிவிட்டாள். அவளை அவனால் தடுக்க இயலவில்லை. அங்கு கட்டி வைக்கப்பட்டு இருந்தவனை பார்த்து ஓடினாள். ஆனால் அதற்குள் ஏதோ ஒன்று அவளை பிடித்து இழுத்தது. தடுமாறி கீழே விழுந்தாள். அங்கு ராஜ் அகோரமாக மறுபடியும் சிரித்தான். ஆனால் அவன் கழுத்தை யாரோ நெரிக்க ஆரம்பித்தனர். அதற்குள் கனவு கலைந்து முழித்து விட்டான். அதற்கு மேல் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அது நிஜமாகவே நான் தானா?
நான் எப்படி அப்படி ராட்சசன் போல ஆனேன்? அதோடு என் தாரி, அவள் அப்படியானால் விரும்புவது என்னை போல ஒருவனையா? அவன் மண்டைக்குள் 1000 கேள்விகள். விடை கிடைக்குமா அவன் கேள்விகளுக்கு? விடை கிடைக்கும் போது அவன் நிலை என்ன? அதே நேரம் அவனை வசியப்படுத்தும் மந்திரங்கள் அந்தகாரனின் குகையில் ஒலிக்க ஆரம்பிக்கப்பட்டது. அங்கு மகளூரில், அந்த ஊரில் காலடி எடுத்து வைத்ததும் அவள் கால்கள் தானாக செல்ல ஆரம்பித்தன. வீணா அரண்டு விட்டாள். ஏய் ஏய், எங்கடி போற? நில்லடி! ஐயோ, தனியா விட்டுட்டு போறாளே! இந்த ஊர்ல யாரையும் தெரியாதே! தாரி, தாரி, நில்லு! அவள் பின்னாலேயே ஓடினாள். தாரி நேராக சென்று நின்ற இடம் தாரகை தேவி கோயில். மணி வேகமாக அடிக்க ஆரம்பித்தது. கதவு தானாக திறந்தது. உள்ளே சென்றவள் தேவியின் சிலையை பார்த்து சிரித்தாள். பின் அங்கேயே அமர்ந்து விட்டாள். மந்திரித்தது போல அவள் பின்னே சென்ற பிரவீனா அவள் அமர்ந்ததும் அவள் அருகிலேயே அமர்ந்து விட்டாள். சற்று நேரம் கழித்து திரும்பிய தாரிகா வீணாவை பார்த்து சாந்தமாக சிரித்தாள். நன்றி, இதுவரை இவளை இமை போல காத்து வந்தாய். இனி உன் உயிரை காப்பது என் பொறுப்பு. உன் கையை நீட்டு. பிரவீனா கையை நீட்டினாள். அதில் ஒரு மஞ்சள் கயிற்றை கட்டினாள். கவனம், இதை எக்காரணம் கொண்டும் நீ அவிழ்க்க கூடாது. இதை அவிழ்த்தால் அதன் பின் உன்னை காப்பாற்றுவது கடினம். பிரவீனாவுக்கு அவர் பேசுவது புரியவில்லை என்றாலும் அதை அவிழ்க்க மாட்டேன் என சத்தியம் செய்தாள். அதே நேரம் அந்தகாரனின் சிரிப்பு சத்தம் குகையில் பட்டு எதிரொலித்தது. விடமாட்டேன். என் நிறையை காக்க நினைக்கிறாயா? விடவே மாட்டேன். என்ன அந்தகாரா, ஏன் மதியிழந்து கத்துகிறாய்? குருநாதா, அந்த தாரகை நம் பலி கொடுக்கும் பெண்ணை காக்க கயிறு கட்டி விட்டாள். இனி என்ன செய்வது? அதை அவளே கேட்டாள். கரட்டி தந்துதானே ஆக வேண்டும். என்ன சொல்கிறீர்கள் குருநாதா? எனது சில சக்திகளை மட்டுமே தான் நீ பார்த்துள்ளாய் அந்தகாரா. இப்போது பார் என அந்த தீ மறுபடியும் கொழுந்து விட்டு எரிந்தது. திடீர் என வெளிச்சம் பரவி அந்தகாரனை சூழ்ந்தது. சிறிது நேரம் கழித்து அந்தகாரன் தாரிகாவாக மாறினான். குருநாதா, உங்கள் மகிமையோ மகிமை. இனி இதே உருவத்தில் சென்று அந்த பிரவீனாவிடம் அந்த கயிற்றை கலட்ட சொல்வேன். மகளூருக்கு வந்து 2 தினங்கள் ஆகிறது. அப்பாவிடம் ஏதாவது கேட்கலாம் என்றால் அவர் நழுவி ஓடுவதிலேயே இருக்கிறார். அம்மா அதற்கும் மேல். யோசித்துக் கொண்டு அப்படியே தூங்கிவிட்டாள் தாரிகா. நடு இரவில் காரிருள் ஜகத்தை மூட, கருமேகங்கள் வானத்தை மூட, மிகவும் கொடூரமான அந்த சந்திர கிரகணத்தில் நீ கொண்ட சபதத்தை நிறைவேற்ற விழித்தெழு தாரகையே, விழித்தெழு! இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அம்மா என அலறிக்கொண்டு எழுந்து அமர்ந்தாள் தாரிகா தேவி. உடல் எல்லாம் வியர்வையால் நனைந்து இருந்தது. தண்ணி, தண்ணி என அவளால் சொல்லக்கூட முடியவில்லை. ஆனால் அவள் நினைக்கும் போதே டைனிங் டேபிளில் இருந்த தண்ணீர் பாட்டில் அவள் கைகளுக்குள் வந்தது. அதை பார்த்தவுடன் இன்னும் மலரி அடித்துக் கொண்டு ஹோலுக்கு ஓடினாள். பக்கத்து அறையில் தூங்கிக் கொண்டிருந்த அவளது தோழி, என்னடி ஆச்சு, என்னாச்சு என கேட்டுக்கொண்டே ஓடி வந்தாள். வினு, வினு, அந்த அந்த பொட்டில் எப்படி என் கையில வந்துச்சு? ஆடச்சி, இதானாக்கும். இதுதான் டெய்லி நடக்குமே. அப்போ நீ சுயநினைவே இல்லாம இருப்ப. இன்னைக்கு தான் சுய நினைவோட இருக்கிற. என்னடி சொல்ற? அப்படின்னா என்கிட்ட மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கா? ஆமா தாரி, நீ திடீர்னு கையை நீட்டுனா நீ நினைக்கிறது வரும். அப்புறம் ஏதோ சுத்த தமிழ்ல பேசுவ. அப்புறம் மயங்கி எந்திரிப்ப, நார்மல் ஆகிடுவ. இங்க வந்த அன்னைக்கு கூட என்று அன்று நடந்ததையும் சொன்னாள். தாரி தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தாள். அவளுக்கு ஏதோ நடக்கிறது என தெரியும். ஆனால் அது எல்லாம் என்ன? வெடிந்ததும் தந்தை முன் சென்று நின்றாள். எனக்கு தெரியணும்பா, இப்பவே சொல்லுங்கப்பா. தாரிமா, அப்பா, எனக்கு என்ன பத்தி தெரிய வேணும். வேறு வழி இல்லாமல் அவளது 300 வருடத்துக்கு முந்தைய கதையை அவருக்கு தெரிந்தவரை கூற ஆரம்பித்தார். சர்ப்ரைஸ்! அம்மா! ஓடி சென்று அம்மாவை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தான் பிருத்விராஜ். எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேம்மா. இங்க பாரு, யாரு கண்ணு பட்டுச்சோ, என் புள்ள ரத்த காயத்தோட வந்திருக்கான். அம்மா,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இது என்ன அலங்காரம்? ஏதாவது விசேஷமா நம்ம வீட்டில்? அட அக்கா, நீயும் வந்திருக்கியா? எப்படி இருக்க பிருத்வி? அக்கா அமுதா வினவினாள். சூப்பர்க்கா. சரி, என்ன அலங்காரம்னு கேட்டல, இன்னைக்கு உனக்கும் பவ்யாவுக்கும் கல்யாணம்டா. வீடே சந்தோஷத்தில் ஆர்ப்பரிக்க இவன் அதிர்ச்சியில் உறைந்தான். ஏற்கனவே அவளோடு விருப்பமே இல்லாமல் நிச்சயம் முடிந்தது. வீட்டினர் அனைவரும் அவனை மிரட்டி உரட்டி நிச்சய மோதிரத்தை மாற்ற வைத்தனர். திருமணத்தை எப்படியும் நிறுத்திவிடலாம் என அவன் கனவு காண இன்று திருமணமா? அவன் கண்முன் தன் தேவி வந்து போனாள். சதீஷுக்கும் இது அதிர்ச்சியாக இருந்தது. என்னம்மா, இன்னிக்கா? ஆமாண்டா, ஜோசியர் சொன்னாரு, உன் ஜாதகத்துல இருக்கிற பிரச்சனை தான் உனக்கு ரத்த காயம் வர போயிருக்குன்னு. பவ்யாவோட மாங்கல்ய பலம் தான் உனக்கு உயிருக்கு பாதுகாப்பான். பவ்யா பிருத்வியின் அப்பா இந்திரனின் நண்பன் சண்முகத்தின் பெண். அவளுக்கு சிறு வயதில் இருந்தே பிருத்வி என்றால் கொள்ளை இஷ்டம், பிடிவாதத்தின் உச்சம். நினைத்ததை எப்படியும் அடைந்தே தீருவாள். அவளை பிருத்விக்கு கொஞ்சமும் பிடிக்காது. சதீஷுக்கு அவள் மீது காதல். என்ன செய்வது என தெரியாமல் தத்தளித்தான் பிருத்வி. டேய், என்னடா இந்த பவ்யா கூட கல்யாணமா? என்னால முடியல. டேய், ஏண்டா நீ வேற, எனக்கு மனசு வெடிக்குது. இந்த தடவை எப்படியாவது என் காதல் அவகிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கூட வா என சதீஷை இழுத்து சென்றான் பிருத்வி. காஃபி ஷாப். பவ்யா, இன்னைக்கு ஈவினிங் நமக்கு கல்யாணம். இதுக்கு காரணம் நீதான்னு தெரியும். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லை பவி. ஆனா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு பிருத்வி. எனக்கு நீ தான் வேணும், அவ்வளோதான். அவளது அலட்சியமான திமிர் பதிலில் கோபம் பொங்கியது பிருத்விக்கு. ஆனாலும் அமைதியாக, நாம விரும்புறவங்களை விட நம்மளை விரும்புறவங்களை கல்யாணம் பண்ணா லைஃப் ஹாப்பியா இருக்கும் பவி. உனக்கு தெரியும், சதீஷ் ஒன்னு உண்மையா விரும்புறான். அவள் விழுந்து விழுந்து சிரித்தாள். வாட்? அந்த சில்லறப்பயலாம்? அவன் ஸ்டேட்டஸ் என்ன, ஏன் ஸ்டேட்டஸ் என்ன? அந்த கருவாக்கட்டைக்கு நான் கேட்குறேன்னா, அவன் பக்கத்துல நான் நின்னா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி இருக்கும். அந்த இடியட்ட நான் கட்டிக்கணுமா? தராதரம் பார்த்து உன் ஃப்ரெண்டை காதலிக்க சொல்லு. ஏனோ எனத்தோட தான் சேரணும். இனாஃப் பவ்யா, என் ஃப்ரெண்டை பேச உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டி. என்னமும் பண்ணிக்கோ. தாலி எப்படி என் கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன்னு பாக்குறேன்டி. தடுப்புக்கு பின்னால் இருந்த டேபிளில் அமர்ந்து இருந்த சதீஷும் அவனோடு கிளம்பினான். போகும் முன் அவளை ஒரு பார்வை பார்த்து விட்டு சென்றான். அவளோ எதற்கும் கவலைப்படவில்லை. விடமாட்டேன் பிருத்வி, எனக்கு நீ வேணும். அதுக்காக எந்த எல்லைக்கும் போவேன். நான் ஆசைப்பட்டா அதை அடைஞ்சே தீருவேன். இன்னைக்கு நிச்சயம் மனைவி ஆகியே தீருவேன். அந்த ஜோசியரை விலைக்கு வாங்கி பொய் சொன்னது உன்னை விடுறதுக்கா? நோ நோ மச்சான், விடுடா, வலிக்கல. இது மாதிரி நிறைய கேட்டுட்டேன். உண்மைதான், காதலிக்கிறதுக்கு முன்னாடி என் தகுதி பார்த்துருக்கணும். கண்கள் கலங்கியது சதீஷுக்கு. அவனுக்கு பவ்யா என்றால் உயிர். அவள் திமிர் தெரிந்தும் காதலித்தான். பிருத்வி எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் காதல் வளர்த்தான். முதல் முறை அவள் இப்படி பேசுவதை நேரில் கேட்கிறான். பிருத்வி எதுவும் சொல்லவில்லை. பலத்த அமைதிக்காரன். பிருத்விக்கு இருந்த ஆத்திரத்தில் காரின் வேகத்தை கூட்டினான். 300 ஆண்டுகளுக்கு முன். இப்போது கிராமமாக இருக்கும் மகளூர் அப்பொழுது பெரிய சாம்ராஜ்யம். மன்னன் மகளராஜன், மகாராணி கதம்பராணி நன்முறையில் ஆட்சி நடத்தினார்கள். எங்கு திரும்பினும் பச்சை பசேலென இருக்கும். மகிழ்வுக்கு ராஜ்யத்தில் பஞ்சமில்லை. எங்கு காணினும் பசுமை. வரியற்கு வார இறைக்கும் வள்ளல் மன்னன். பெண்டிரையும் குலவதுக்களையும் போற்றும் ராஜ்யம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மகாராணி கருவுற்றிருந்தார். செய்தி அறிந்து நாடெங்கும் விருந்து படைத்தார் மன்னன். அரண்மனை ராஜகுரு வரவழைக்கப்பட்டார். சோழி உருட்டி பார்த்தவர், இந்நேரம் இதே அரண்மனையில் இன்னொரு கரு உருவாகி இருக்க வேண்டும். மன்னன் புரியாமல் முழித்தார். அப்போது அங்கு வந்த அரண்மனை வைத்தியரும் மன்னனின் சகோதரி கணவனுமான வைத்தீஸ்வரன் தயங்கி தயங்கி, என் மனைவியும் கருவுற்றுள்ளாள். மன்னருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ராஜகுரு, மேலே சொல்லுங்கள். இதற்கு மேல் குழந்தை பிறந்த பின்னர் தான் சொல்ல முடியும். நாட்கள் மாதங்களாய் கடந்தன. முன்னிரவு நேரம். மன்னரின் சகோதரி மகளினிக்கு பிரசவ வலி வந்தது.
சிறிது நேரத்திலேயே அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தை எந்த அசைவும் இல்லாமல் இருந்ததைக் கண்டு அனைவரும் திகைத்தனர். இதய துடிப்பு இருந்தும் குழந்தை அசையவில்லை. மகளினியும் வைத்தீஸ்வரன் இருவரும் வேதனையில் துடித்தனர். மன்னருக்கு செய்தி சென்றது. மன்னர் விரைந்து ஓடி வந்தார். அதற்குள் மகாராணி ஓடி வந்தார். தானியாரே, என் மகனை பாருங்கள். இதற்காகவா 2 மாதம் சுமந்தேன். அழாதை மகளினி என்றவர் குழந்தையை மெதுவாக தொட்டார். அவர் தொட்டதும் அவர் வயிற்றில் இருந்த குழந்தை அசைவை அதிகமாக்கியது. அதே நேரம் கையில் இருந்த குழந்தையும் கையை ஆட்டியது. மகாராணி ஆச்சரியத்தில் உறைந்தார். அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருக்கு பிரசவ வலி வந்துவிட்டது. அவர் வலியில் தன் வயிற்றை பிடித்தாலும் குழந்தையையும் அவர் விடவில்லை. நேரம் ஆக ஆக வலி அதிகமாகியது. சிறிது நேரத்திலேயே அழகிய பெண் குழந்தை பிறந்தது. பிறந்தவுடன் மகாராணியின் இதய துடிப்பு அதிகமாகிக் கொண்டு இருந்தது. அங்குள்ள தாதிமார்கள் எவ்வளவு முயன்றும் அவரது நிலை கவலைக்கிடமாக போய்கொண்டே இருந்தது. தன் கடைசி மூச்சை விட்டுக் கொண்டிருந்தார். அங்கிருந்த அனைவருக்கும் எதற்கு கவலை கொள்வது என தெரியவில்லை. பிறந்ததும் தாயை இழக்கப் போகும் பிஞ்சை நினைத்து அழுவதா, அல்லது வெகு வருடங்களுக்கு பின் குழந்தை செல்வம் பெற்ற ராணி அதை அனுபவிக்காமல் இறக்கப் போகிறார் என அழுவதா, இல்லை இப்பொழுதுதான் பிறந்த மகளினியின் மகவு அசைவற்று இருப்பதை நினைத்து அழுவதா? அங்கு பிருத்வியின் வீட்டில் வெகு சிலரே வந்து இருந்தனர். பிருத்விக்கு இதை எப்படி தடுப்பது என தெரியவில்லை. கல்யாணம் ஆனா சரியாகிடுவாடா, நீ ரெடியாக என்று பிருத்வியின் தாய் கூறினார். 40 வருட நட்பை சிதைப்பதானால் என் முகத்தில் முழிக்காதே என தந்தை கூறினார். கல் போல மேடை ஏறினான் பிருத்விராஜ். வெற்றி சிரிப்போடு வந்து அமர்ந்தாள் பவ்யா. பிருத்வியின் அக்காவோ தன் தோழியே தன் தம்பி மனைவியாக போகிறாள் என சந்தோஷத்தில் மிதந்தாள். சதீஷ் முகத்தில் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஐயர் மந்திரம் வாசிக்க ஆரம்பித்தார். தாலியை பிருத்வி கையில் கொடுத்தவர் கெட்டி மேளம் கெட்டி மேளம் என்றார். அங்கு இனி நடைபெறப் போவது என்ன? அத்தியாயம் 5. அங்கு மகளூரில் தந்தையிடம் தன் பிறப்பை கேட்டுக்கொண்டு இருந்தவள் திடீரென எழுந்தாள். விறுவிறு என கோவிலை நோக்கி செல்ல ஆரம்பித்தாள். அம்மா, அப்பா, வினு அனைவரும் அவள் பின்னால் ஓடினர். சரியாக கோவிலை அடைந்தவள் சிலையின் அருகே சென்று சிலையின் இதயத்தை தொட்டாள். என்ன ஒரு ஆச்சரியம்! சிலையின் மார்பு பகுதி பிரிய ஆரம்பித்தது. உள்ளே ஒரு ஆணின் சிலை இருந்தது. அதாவது வெளியே இருந்து பார்த்தால் தாரகை தேவியின் இதயத்தில் அந்த ஆண் இருப்பது போல இருந்தது. பரமேஸ்வரன், பூவரசி, வினு அனைவரும் அதிர்ந்து விட்டனர். பூசாரி கூட தட்டை நழுவ விட்டார். அவர்கள் அனைவரும் வழி வழியாக அந்த ஊரில் இருப்பவர்கள். ஒருவருக்கும் இது தெரியாது, இந்த சிலையில் இப்படி ஒரு அதிசயம் இருப்பது. அந்த ஆணின் சிலையை தொட்டாள் தாரிகா. பேச ஆரம்பித்தாள். என்னை மறந்தாயோ ராஜனி? உன் பதிவிரதை நான் இருக்க அந்த மாங்கல்யத்தை அவள் கழுத்தில் கட்டுவாயோ? எழுந்து வா, எழுந்து வா ராஜனே, நம் இட்ட சபதத்தை நிறைவேற்ற வேண்டாமா? அவ்வளவுதான். இங்கு தன் கையில் இருந்த மாங்கல்யத்தை தூக்கி எறிந்தான் பிருத்விராஜ். அவன் கண்கள் சிவக்க ஆரம்பித்திருந்தது. அனைவரும் சோகக்கடலில் மூழ்கி இருந்த அந்த ராஜ்யத்தில் அந்த நேரத்தில் தான் அந்த அற்புதம் நடந்தது. பக்கத்தில் இருந்த அந்த ஆண் குழந்தையின் கையை இறுக்கமாக பிடித்தாள் நம் நாயகி. அவ்வளவுதான், அந்த குழந்தை வீறிட்டு அழ ஆரம்பித்தது. எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கும் போதே இருவரும் கைகளை இணைத்தவாறே தன் தாயை தொட்டாள் அவள். மூச்சு திணறல் சிறிது நேரத்திலேயே சரியாக ஆரம்பித்தது. ராஜகுரு வரவழைக்கப்பட்டார். இருவரின் ஜாதகத்தையும் பார்த்தவர் இருவருக்கும் பெயர் வைத்தார். மகளராஜன் கதம்பராணி மகளுக்கு தாரகை தேவி என்றும், வைத்தீஸ்வரன் மகளினி மகனுக்கு பிருத்விராஜ் என்றும் பெயர் வைத்தனர். ராஜா மகளராஜனை பார்த்து ராஜகுரு சொன்னது, இந்த ராஜ குடும்பத்துக்கு ஒரு வரம் இருந்தது. அதன்படி 300 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த குடும்பத்தில் இந்த வம்சகுல தெய்வம் தாரகை தேவி மகளாக தெய்வ சக்திகள் நிறைந்த குழந்தையாக பிறப்பாள். அப்படி 300 ஆண்டுகளுக்கு பின் பிறந்தவள்தான் உன் மகள். உன் மகள் சிவனின் உருவமாக இருப்பவள் என்றால் அதற்கு சக்தி தரும் ஆற்றலாக இருப்பவன் பிருத்விராஜ். இருவரும் ஒருவர் இல்லாமல் மற்றவர் இல்லை.
மகளராஜனுக்கு சந்தோஷம் தாழவில்லை. ஊரே விழா கோலம் பூண்டிருந்தது. அனைத்து மக்கள், பிரபுக்கள், முனிவர்கள், தவசிகள் அனைவரும் வந்தனர் குழந்தைகளை வாழ்த்த. அப்பொழுது மிகவும் வயதான ஒரு பெண்மணி உள்ளே நுழைந்தார். அவர் அந்த ஊரின் கோவிலில் தான் 24 மணி நேரமும் இருப்பார். யாரிடமும் பேச மாட்டார், எங்கும் செல்ல மாட்டார். அன்று அவர் வந்ததை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். நேராக குழந்தைகளிடம் சென்றவர் இருவரின் கையையும் பிடித்தார். மகளராஜனை நோக்கி பேச ஆரம்பித்தார். நம் கோவிலில் உள்ள என் தாய் உனக்கு மகளாக பிறந்துள்ளாள். ராஜனே, இருவரையும் கண்மணி போல வளர்த்துவிடு என்றவர் சிறிது நேரம் கழித்து மகாராணியை பார்த்து, நீ செய்ய போகும் ஒரு சத்தியம், அது உன் மகளை உன்னை விட்டு பிரிக்க இருக்கிறது. வேண்டாம், அதை செய்து விடாதே. பின் மீண்டும் குழந்தைகளின் அருகில் வந்து தாரகை தேவியின் கையை பிடித்து அழ ஆரம்பித்தார். வேண்டாம் தாயே, இதை போல ஒரு மரணம் கிடைக்கவா இப்பிறவி எடுத்தாய்? ஐயோ, என் தேவியின் நிலை இதுதானா என அழுது கொண்டே சென்று விட்டார். யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. வருடங்கள் கடந்தது. தாரகையும் பிருத்வியும் ஒரு நாளும் பிரியாமல் சுத்தி கொண்டு இருப்பர். தாரகை அரச மகள் என்றாலும் அவளுக்கு வைத்தியம் பார்ப்பதில் தான் ஆசை அதிகம். எனவே வைத்தீஸ்வரன் மருமகளுக்கு அனைத்து வைத்தியங்களையும் கற்றுக் கொடுத்தார். வைத்தீஸ்வரனுக்கும் மகளினிக்கும் அவள் மிகவும் செல்லம். அவள் தொட்டவுடன் நிச்சயம் வியாதிகள் பறக்கும். அனைத்து ஊர்களிலும் இருந்து மக்கள் அவளிடம் வருவர். பிருத்வி வில், அம்பு, வாளேற்றம், குதிரையேற்றம் என அனைத்திலும் வல்லவனானான். வளர வளர இருவருக்குள்ளும் காதலும் வர ஆரம்பித்தது. இரு வீட்டாருக்கும் ஏற்கனவே சம்மதம் என்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தாரகை பிருத்வியின் விதி தன் விளையாட்டை ஆரம்பித்தது. அது தாரகையின் அம்மா கதம்பராணி ரூபத்தில் ஆரம்பித்தது. கதம்பராணிக்கு ஒரு அண்ணன் உண்டு. அவர்கள் விசால ராஜ்யத்தின் மன்னன். அவனுக்கு ஒரு மகன் உண்டு. அவன் பெயர் தண்டோகன். தண்டோகன் பிறப்பெடுத்ததே ஒரு துஷ்ட நாளில்தான். அவனுக்கு மற்றவர்கள் சிரித்தால் பிடிக்காது. கொடூரமாக துன்புறுத்துவது, அவர்கள் படும் வேதனையில் இன்பம் காண்பதுதான் அவன் வேலை. ஒரு நாள் ஒரு முனிவர் அவனிடம் கூறியதின் பேரில் 10 வயதிலேயே ஒரு துர்முனிவரை சந்திக்க முற்பட்டான். 15 வருட தேடலுக்கு பிறகு அந்த துர்முனிவன் அவன் முன் தோன்றினான். என்ன வேண்டும் தண்டோகா? நான் நினைத்ததெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும். அதீத சக்தி உள்ளவனாக நான் மாற வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை மீறிய சக்தி கிடையாது. ஆனாலும் உன் தவம் என்னை சிலிர்க்க செய்கிறது. நீ நினைத்ததையெல்லாம் அடைவாய். என் சக்திகள் முழுவதும் உனக்கு தருகிறேன். ஆனால் அந்த கடவுளை விட சக்திசாலி ஆக வேண்டும் என்றால் அந்த கடவுளின் மறு உருவமாக இருப்பவளை நீ திருமணம் செய்து அவளோடு ஒரு இரவாவது வாழ வேண்டும். அப்பொழுது அவள் சக்திகளும் உனக்கு வந்து சேரும். ஒன்றை மறக்காதே, கவனமாக ஆசைப்படு. உன் ஆசையே உன்னை அழிக்கும். சரி, ஆனால் கடவுளின் மறு உருவமாக இருப்பவள் எங்கிருப்பாள்? உனக்கு மிகவும் நெருங்கிய உறவில் உள்ளாள். ஆனால் கவனம், உன் திருமணம் துஷ்ட சக்திகள் நிறைந்த சந்திர கிரகண நேரத்தில் நிகழ வேண்டும். அதே நேரத்தில் நீ அவளோடு சேரவும் வேண்டும். இதற்கு மேல் உன் கையில் என சொல்லிவிட்டு மறைந்து விட்டான் அந்த துர்முனிவன். அதே நேரம் விசால ராஜ்யத்தில் கதம்பராணி தன் அண்ணனிடம் தன் மகள் தாரகையை அவர் மகன் தண்டோகனுக்கு திருமணம் செய்து வைப்பதாக வாக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அதே நேரம் மகள ராஜ்யத்தில் கோவில் சந்நிதியில் கண்ணீரோடு நின்று இருந்தாள் தாரகை. கையில் இருந்த தாலியை எடுத்து தூக்கி வீசினான் பிருத்வி. பிருத்வி, ஐயோ என குரல்கள் ஆங்காங்கு கேட்டன. யாருக்கும் பதில் சொல்லாமல் வெளியே செல்ல ஆரம்பித்தான். அப்பொழுது பவ்யா, டேய் பிருத்வி, எவ்வளோ தைரியம்! கல்யாண மேடையில இருந்து என்ன அசிங்கப்படுத்துவ? உன்னை விட மாட்டேன் என அவனது தாயை பிடித்து கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தாள். அனைவரும் ஸ்தம்பித்தனர். வேகமாக அவள் அருகில் சென்றவன் அவள் கழுத்தை பிடித்து அப்படியே தூக்கினான். அவளுக்கு மூச்சடைத்தது. விடு, விடு, என்ன விடு
இப்பிறவியில் என் தாரகையோடு நிச்சயம் இணைவேன் என அவள் சபதம் எடுத்துள்ளாள். அவளை விட்டு என்னை பிரிக்க நினைக்கும் எவராயினும் விடமாட்டேன். இது அனைவருக்கும் தான் என கத்தி அவன் அப்படியே மயங்கினான். தனியாக கோவிலில் இருந்து வந்து கொண்டிருந்தாள் பிரவீனா. மீனு! தாரி, என்னடி, எதுக்கு இப்படி ஓடி வர? ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம். உன் கையில் இருக்கிற அந்த தாயத்தை கழட்டு, அதுக்கு பதிலாக இதை கட்டு. நீ கட்டியிருக்கும் தாயத்தோட சக்தியை அந்த தண்டோகம் முறியடிச்சிட்டான். சீக்கிரம்! ஐயோ, அப்போ எனக்கு ஏதாவது ஆபத்து வருமாடி? அதெல்லாம் இல்லை, அதுதான் நான் ஓடி வந்தேன். இதை கட்டு. சற்றும் யோசிக்காமல் கயிற்றை கழட்டினாள் பிரவீனா. தாரி கொடுத்த கயிற்றை கையில் கட்டியவள், சரி வா போலாம். நீ போ, நான் இதை கோயிலில் போட்டுட்டு இப்போ வந்துடுறேன். சரி, ஓகே. அவள் தெருவை தாண்டியதும் தன் உருவுக்கு வந்தான் அந்தகாரன். அவளை சீக்கிரம் வசியம் செய்யும் கயிற்றை அவள் கையில் கட்டிய திருப்தியில் குரூரமாக அவள் போன திசையை பார்த்து சிரித்தான். எரியும் மக்கினியில் அந்த தெய்வாம்சம் நிறைந்த பெண் யாரென கேட்டுக்கொண்டிருந்தான் தண்டோகன். அந்த அக்கினியில் தாரையின் முகம் தெரிந்தது. அவளை பார்த்தவுடன் அவள் சக்திகள் மறந்து அவள் அழகு அவனை இழுத்து விட்டது. செதுக்கி வைத்த சிற்பம் போல இருந்தாள். அவளை அவள் சக்திகளுக்கு இல்லை என்றாலும் அவளுடைய அழகுக்காகவே அவளை அடைய துடித்தன அவன் கரங்கள். விசாலபுரம் அரண்மனையில் கதம்பராணியின் மனதை கலைத்துக் கொண்டு இருந்தார் அவர் அண்ணன். உன் மகள் ஒரு ராஜகுமாரி, அவளை போய் ஒரு வைத்தியன் மகனுக்கு கொடுக்க நினைக்கிறாய்? உன் கணவனுக்கு பின் உன் மகன் தாரகையின் தம்பி அரசாழ்வான். உன் மகள் வெறும் வைத்தியன் மருமகளாகத்தான் இருப்பாள். இதற்குத்தான் தவம் இருந்து பெற்றாயோ? இல்லை அண்ணா, இது என் கணவன் முடிவு. நான் கூற ஒன்றும் இல்லையே. மேலும் தாரகையும் பிருத்வியும் காதலிக்கின்றனர். இது பருவக்கோளாறுதான். திருமணம் நடந்த பின்னர் எல்லாம் மாறிவிடும். என் மகனை திருமணம் செய்தால் எனக்கு பின் உன் மகள்தான் அரசாழ்வாள். ஆனால் அண்ணா, தண்டோகன் அவனை பற்றி கேள்விப்படும் விஷயம் சரியல்லவே? அட, அதுவும் வயது பருவம். திருமணம் செய்து வைத்தால் எல்லாம் சரியாக ஆகிவிடும். என் மகன் அரசாழ பிறந்தவன். மேலும் உன் மகள் என்றால் அவனுக்கு உயிர். நீ சொல், உன் முடிவு என்ன? அண்ணா, அந்த பிருத்விராஜன் அவனெல்லாம் என் மகன் முன் கால் தூசி. சரி அண்ணா, நான் அவரிடம் பேசி சொல்கிறேன். நீ அவரிடம் சொன்னதும் அவர் சரி சொல்ல மாட்டாரம்மா. எனக்கு என் தங்கை முக்கியம் போல அவருக்கு அவர் தங்கைதானே முக்கியம். ஆமாம் அண்ணா, தங்கை தான் அவர் உலகம். இப்போது சொல், அவள் உன் மகளும் தானே? போட்ட பந்து சரியாக வேலை செய்தது. சற்றும் யோசிக்காமல், சரி அண்ணா, என் மகளை உன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க ஒப்புக்கொள்கிறேன். என்ன ஆனாலும் சரி. எனக்கு சத்தியம் செய்து கொடு. சத்தியம் அண்ணா. எப்படியாவது என் மகளை தண்டோகனை திருமணம் செய்து கொள்ள வைத்துவிடு. கவலை வேண்டாம், சத்தியம் செய்து விட்டாய் அல்லவா? இனி என் மகன் வருவான். அவன் செய்வதை பொறுத்து இருந்து பார். மனதுக்கு ஏனோ சஞ்சலமாக இருந்தாலும் மகளுக்கு நல்வாழ்வு தானே என தன்னை தானே சமாதானம் செய்து கொண்டார் கதம்பராணி. வழியும் தாரகையின் கண்ணீரை ஒரு கரம் துடைத்தது. என்னவாயிற்று தேவி? தெரியவில்லை ராஜனே, மனம் ஏனோ சஞ்சலமாக உள்ளது. ஏனென்று தெரியவில்லை. மெதுவாக அவளை கோவிலில் இருந்து வெளியே கூட்டி வந்தான். அவளை தன் தோள் மீது சாய்த்தான். கண்களை மூடிக்கொள். நீயும் நானும் மட்டுமே இவ்வுலகில் என நினைத்துக்கொள். சிறிது சிறிதாக அவள் முகத்தில் புன்னகை அரும்பியது. அவள் இதழ்களில் புன்னகையை பார்த்தவன் மெதுவாக அவள் இதழில் தன் இதழை ஒற்றி எடுத்தான். நாணம் கொண்டு தலை கவிழ்ந்து கொண்டாள் தாரகை. அவளின் நாணம் அவனை பித்தமாக்கியது. மெதுவாக அவள் இடையை வருடினான். சினுங்கினாள். ராஜனே, என்ன செய்கிறீர்கள்? கூச்சமாக உள்ளது. இன்னும் 1 மாதம் உள்ளதே. என்னால் உன்னை அருகில் வைத்துக்கொண்டு பொறுமை காக்க முடியவில்லையே. அவன் குரலில் தாபம் இருந்தது. அவளிடம் நிசப்தம். அவளின் அமைதி அவனை மேலே செல்ல தூண்டியது. மெதுவாக அவள் கழுத்தில் முகம் புதைத்தான். கழுத்தில் முத்தமிட்டான். மேலும் கீழிறங்கி அவளை மொத்தமாக தன்மேல் விழ வைத்தான். தேகம் இரண்டும் உரசியது. தடுக்க தோன்றாமல் அவளும் தடையில்லாமல் அவனும் தங்கள் உலகத்தில் இருந்தனர்.
மெல்ல அவன் கைகள் அவளின் நங்கங்களை தீண்டியது. அப்பொழுது சரியாக அருகில் இருக்கும் மரக்கிளை ஒடிந்து விழுந்தது. இருவரும் பதறி அடித்து எழுந்தனர். எழுந்தவள் தன் நாடையை சரி செய்து கொண்டு ஒடிந்த கிளையை தன் சக்தியால் மீண்டும் மரத்தோடு ஒட்ட செய்தாள். அவன் முகம் பார்க்காமல் நாணம் கொண்டு ஓடினாள் சிரித்து கொண்டே. அவள் ஓடியதும் அவன் உல்லாசமாக சிரித்தான். இந்த சிரிப்பு இருவர் முகத்திலும் திருமணத்தன்று இருக்குமா? அத்தியாயம் 6. விசாலபுரத்தில் தந்தையின் மூலம் தாரகை தாமாகவே தன் மனைவியாக போகிறாள் என தெரிந்த தண்டோகன் அகமகிழ்ந்தான். ஆனால் திருமணம் சந்திர கிரகணம் அன்று நடக்க வேண்டும். என்ன செய்வது? திட்டம் தீட்டியவன் அதன்படி மகளராட்சிய அரண்மனை ஜோதிடரை வசியம் செய்தான். அவர் மன்னனிடம் சென்று எந்த நாளை தண்டோகன் குறித்து சொன்னானோ அதே நாளை திருமண நாளாக முடிவு செய்தார். இன்னும் 2 வாரங்கள். அரண்மனை விழாக்கோலம் பூண்டிருந்தது. திருமண வேலைகள் துரிதமாக நடந்தன. மகளின் திருமணத்தை வெகு விமர்சையாக நடத்த திட்டமிட்டார் மகிழராஜன். அண்ணா, திருமண வேலைகள் நடைபெறுகிறது. என் மருமகன் என்ன செய்கிறான் என விசாலபுரம் அரண்மனைக்கு கதம்பராணி ஓலை அனுப்பினார். கவலை வேண்டாம், என் மகன் வருவான் என பதிலோலை வந்தது. மகளின் மகிழ்ச்சியான முகம் ஒரு புறம் அவரை யோசிக்க வைத்தாலும் மகள் மகாராணியாக வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெற்றது. அவள் பிருத்விராஜனை விரும்புகிறாள் என்ற செய்தி தண்டோகனுக்கும் வந்தது. ஆவேசம் அடைந்தாலும் தந்தை கூறிய வார்த்தை அவனை அமைதிப்படுத்தியது. இதோ பார் தண்டோகா, இது ஆவேசமடையும் நேரமல்ல. முதலில் நீ சென்றால் அவள் உன் அருகில் நிச்சயம் மனமேடையில் அமரமாட்டாள். அவளை திருமணம் செய்யும் வரை அவள் சக்திகளை உன்னால் கட்டுப்படுத்த இயலாது. யோசி, மார்க்கம் வரும். அவசரப்படாதே. எங்கள் மகன் அதீத சக்தி அடைவது எங்களுக்கும் பேரானந்தம். தண்டோகன் பொறுமையாக யோசித்தான். வழி கிடைத்து விட்டது. தாரகை, வருகிறேன். உன் மணவாளனை சந்திக்க தயாராக. ஒரு புறம் மனம் ஏதோ செய்தாலும் மனம் கவர்ந்தவன் செய்யும் காதலினால் அதை மறைத்து சிரித்து கொண்டு இருந்தாள் தாரகை. திருமண நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தான் பிருத்விராஜன். அனைவரின் விதியையும் மாற்றி எழுதும் அந்த திருமண நாளும் வந்தது. இவ்வளவாக கதையை சொல்லி முடித்தார் பரமேஸ்வரன். அப்பா, அவ்வளவுதானா? இவ்வளவுதான் எல்லாருக்கும் தெரியும் தாரி. கல்யாணத்தன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் யாருக்குமே தெரியாது. அங்கிருந்த எல்லோரோட நினைவுகள்ல இருந்தும் அது அழிக்கப்பட்டு விட்டதாக என் அப்பா சொன்னாரு. என் அப்பா மட்டும் இல்லை, எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. எந்த சுவடுகள்லையும் இல்லை. யாருக்கும் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனா அதை நான் எப்படி தெரிஞ்சு கொள்றது? ஜோசியர் சொன்னார், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு. உன்னோட ரட்சகன் ஒருவன் வருவான். அவனை பார்த்ததும் அன்னைக்கு நிகழ்ந்தது எல்லாமே உனக்கு தெரிய வரும்னு சொன்னாரு. தாரிக்கு தலை வலித்தது. அப்படின்னா என் கனவுல வர்றவர் தான் பிருத்விராஜனா? எனக்காக மறுபிறவி எடுத்திருக்காரு. அவர் வருவாரு, நான் காத்திருக்கிறேன் என கூறிக்கொண்டு அறைக்குள் சென்று விட்டாள். பரமேஸ்வரன் அவள் செல்லும் திசையை பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்டார். பூவரசி நினைவில் அவர் சொன்னது அனைத்தும் நிஜமாக நேரில் பார்த்ததை போன்று ஓடிக்கொண்டிருந்தது. அவர் முகம் பேயறந்ததை போல இருந்தது. அந்த பிரவீனாவை என்னால் ஏன் வசியம் செய்ய முடியவில்லை? அவள் கயிறையும் கலட்டி விட்டேனே. குகை அதிரக்கத்தினான் அந்தகாரன். அந்த தாரகை அவள் அருகில் இருக்கும் வரை அவளை உன்னால் நெருக்க முடியாது. அவளின் பலவீனத்தை பயன்படுத்து. சற்று யோசித்து பின் கொடூரமாக சிரித்தான். பின் அத்வைத்தாக மாறினான். இரவில் தூங்கிக் கொண்டு இருந்தாள் பிரவீனா. போன் அடித்தது. எவன்டா அவன் இந்த நேரத்துல? நம்பர் பார்த்ததும் முகம் பிரகாசமானது. அத்து. வீணாமா, வெளியே வா. அரண்டு கொண்டு எழுந்தாள். வெளியே. அத்து, இங்க நீங்க எப்படி? உன்னை பார்க்காம இருக்க முடியலையே. அவளுக்கு பெருமை தாங்கவில்லை. சரி, விடிய போது. இங்கு நின்று பேசுனா ஊர்ல யாராவது பார்த்தா கஷ்டம். என் பின்னால வா. இருங்க, நான் தாரிக்கிட்ட சொல்லிட்டு வரேன். அவ எழும்புறதுக்குள்ள வந்துடலாம், நீ வா என்று முன்னே நடந்தான். சந்தோஷத்தில் அவன் எப்படி சரியாக இந்த ஊருக்கு வந்தான் என்று கூட யோசிக்காமல் அவன் பின்னே பலியாடு போல் சென்றாள் பிரவீனா. ரொம்ப தூரம் வந்துட்டோம் அத்து, எனக்கு பயமா இருக்கு, போயிடலாம்.
சத்தம் இல்லை. நில்லாமல் நடந்தான். அத்து அத்து அத்து! மயங்கிய பிருத்திவியை குடும்பம் தூக்கி அவனை படுக்க வைத்தது. அவன் அம்மா, அப்பா, அக்கா அனைவரும் சுத்தி இருந்தனர். அவன் தூக்கி எறிந்த தாலியை சதீஷ் எடுத்து பத்திரப்படுத்திக் கொண்டான். அனைவரும் சதீஷை சுற்றி கொண்டனர். அவன் அம்மா இந்திரா அவன் கையை பிடித்து அழவே ஆரம்பித்தார். என்னாச்சு என் மகனுக்கு, சொல்லு. அம்மா, எனக்கும் தெரியாது. கொஞ்ச நாட்களா அவன் இப்படித்தான் இருக்கான். அவன் கனவுல ஒரு பொண்ணு வருவா, அவளை அவன் வரைஞ்சிருக்கிறான் என அந்த போட்டோவையும் அனைவரிடமும் காட்டினான். ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு கூட என அன்று நடந்ததையும் கூறினான். பேரமைதி. அடுத்து என்ன பேச என யாருக்கும் தெரியவில்லை. பவ்யா மெதுவாக உள்ளே நுழைந்தாள். அங்கே நில்லு! இந்திரன் கர்ஜித்தார். என்ன தைரியம் இருந்தா என் வைஃபையே கொல்ல வந்திருப்ப. எல்லார் முன்னாடியும் அவ கழுத்தை நெரிக்கிற, அவ்வளோ தைரியமா? இனி உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. உன் அப்பா என்ன நம்பித்தான் பிசினஸ் செய்யறான். அவனை பார்க்க வேண்டிய இடத்துல நான் பாத்துக்கிறேன். பயத்தில் முகம் வெளிரி வெளியேறினாள் பவ்யா. மெதுவாக கண் விழித்தான் பிருத்வி. அம்மா, அப்பா. கண்ணா, உனக்கு ஒன்னும் இல்லையே. வா, கிளம்பு. நம்ம சாமியார் கிட்ட போய் மந்திரிச்சிட்டு வந்துருவோம். ஆமா, ஏதாவது காத்து கருப்படிச்சிருக்கும். வாப்பா போலாம். இல்லப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்க திருப்திக்காக வாயேன். சரிப்பா என மெதுவாக எழுந்தான். காரை ரெடி பண்ண சொல்லு சதீஷ் என கூறிக்கொண்டே அவன் தந்தை முன்னால் சென்றார். குடும்பம் மொத்தமும் வாசலை அடைந்து விட்டது. பிருத்வி நடக்கிறான், நடந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் வாசலை அடைய முடியவில்லை. இந்திரா என்ன இன்னும் இவன் வரவில்லை என உள்ளே வந்து அவனை அழைத்து செல்கிறார். அவராலும் அவனை வெளியே அழைத்து வர இயலவில்லை. வாசல் கண்ணுக்கு தெரிகிறது, பக்கத்தில் தான் உள்ளது. ஆனால் அதை அடைய முடியவில்லை. அவனை விட்டுவிட்டு அவர் மட்டும் செல்கிறார். அவர் வாசலுக்கு சென்று விட்டார். ஆனால் அவன், மொத்த குடும்பமும் திகைத்தது. பிருத்வி வாசலை நெருங்க முடியவில்லை. ஒரே இடத்தில் நடந்து அவனுக்கு மூச்சே வாங்கியது. ஆனால் கிச்சன் போக நினைத்து நடந்தான். அங்கு செல்ல முடிந்தது. மறுபடியும் அவன் அறைக்கும் செல்ல முடிந்தது. மொத்தத்தில் அவனால் வீட்டை விட்டு வெளியே மட்டும் செல்ல முடியவில்லை. திடீர் என ஒரு சத்தம். போவாயா? போய் விடுவாயா? விடமாட்டேன், போக விடமாட்டேன். அவளை நீ சந்திக்க முடியாது. இம்முறை உங்கள் விஷயத்தில் தோற்க மாட்டேன். நீங்கள் சந்தித்தால் தானே உங்களுக்கு நினைவு வரும். என்னை அழிக்க வருவீர்கள். உங்களை சந்திக்க விடமாட்டேன். அனைவரும் முகம் வெளிரி நின்றனர். வினு! தாரையின் அலறலில் அனைவரும் ஓடி வந்தனர். அப்பா, அப்பா, வினு, வினுவை காணோம். பதறாதடா, இங்கதான் எங்கேயாவது போயிருப்பா. போன் போட்டு பாரு. போன் போக மாட்டேங்குதுப்பா. ரொம்ப நேரமா ஊரை சுத்தி தேடிட்டேன்ப்பா, காணோம்ப்பா. இருடா, அப்பா ஆளுங்களை அனுப்பி தேட சொல்றேன். அழாத தங்கம். பூவு, ஏய் பூவு! என்னங்க? இங்க வா, பாப்பாவை பாத்துக்கோ. நான் போய் நம்ம வினு பொண்ணை தேடி பார்த்துட்டு வரேன். அழும் மகளை தேற்ற வழி அறியாது பூவரசி அமர்ந்து இருந்தார். அம்மா, தேவையில்லாம என் பிரச்சனையில அவளையும் இழுத்து விட்டுட்டேம்மா. என்னாலதான் எல்லாம். இல்லம்மா, அவளுக்கு ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத. அப்பா கண்டிப்பா கூட்டிட்டு வருவாரு. இல்லம்மா, என் மனசு சொல்லுதே, அவ என்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டாமா. இனி என் வினுவை பார்க்கவே முடியாதுன்னு மனசு சொல்லுதே. அவள் அப்படி சொன்னதும் பூவரசிக்கு திக்கென்றது. திடீர் என கண்களை துடைத்தவள், அம்மா வா, கோயிலுக்கு போலாம் ப்ளீஸ்மா. பூவரசி உடனே கிளம்பினார். கோவிலுக்கு வந்து தேவியின் சிலையை பார்த்து கொண்டே அமர்ந்து விட்டாள். அவ எங்க போயிருக்கா, அதையாவது சொல்லு. சின்ன வயசுல இருந்தே அவ தான் எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு. காட்டு பக்கம் போகும் மரம் ஒன்று இடிந்து சடார் என கீழே விழுந்தது. அம்மா, அம்மா, என் வினு அங்கதான் போயிருக்காமா. வா, வாமா போலாம். இருடா, அப்பாட்ட சொல்லுவோம். அவர் ஆளுங்களோட போய் தேடுவாரு, நீ இரு என சொல்லி கணவனுக்கு போன் பண்ணி காட்டுக்குள் தேட சொன்னார். நேரமானதை தவிர எந்த செய்தியும் இல்லை. எல்லா பக்கத்திலும் தேடி போனவர்கள் சொன்ன ஒரே பதில் இல்லை இல்லை என்பதே. தாரகையை கோவிலுக்குள் பிடித்து வைப்பதே பூவுக்கு பெரிய வேலையாய் இருந்தது. அழுது அழுது ஓய்ந்தே விட்டாள்.
பூவரசி பரமேஸ்வரன் இருவரும் அவளை அந்த பிஞ்சு வயதில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தபோது அங்கு ஆரம்பித்தது அவர்கள் நட்பு. இன்று வரை எந்த சூழ்நிலையிலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்ததே இல்லை. காட்டு பக்கம் போனவர்களில் கடைசியாக வந்தவர்கள் கொண்டு வந்த பதில் ஒரு இடத்தில் வழியும் இரத்தம், அதோடு யாரையோ இழுத்து கொண்டு போன தடம் உள்ளது என கூறினார். கூடவே ஒரு செயின் இரத்த கரையோடு. அதை பார்த்தவள் அப்படியே மடங்கி அமர்ந்தாள். ஆமாம், அது பிரவீனாவின் செயின். தூங்கிக் கொண்டு இருந்த ராஜ மனோகர் திடீரென கண் விழித்தான். மந்திரங்களும் யாகங்களும் அவனை வா வா என அழைத்தன. எழுந்து நடக்க ஆரம்பித்தான். கீழே ஏதோ தட்டியது. சுயநினைவு வந்தவன் என்னவென்று பார்த்ததில் அது தாரிகாவின் போட்டோ. முன்னால் தாரிகா தோன்றினாள். தாரி எழுந்து அருகில் வந்தான். என்னை அழைக்கப் போகிறாயா ராஜ்? என்ன பேசிக்கிட்டு இருக்க தாரி? உன்னை உயிரா காதலிக்கிறேன். நான் எப்படி உன்னை அழிக்க நினைப்பேன்? ஆனால் அதுதான் உண்மை ராஜ். நீ உயிராய் நினைக்கும் தாரியை நீதான் அழிக்கப் போகிறாய், உன் சுயநினைவே இல்லாமல். இல்ல, அப்படி செய்ய மாட்டேன். கதறி அவன் கூறிக்கொண்டு இருக்கும் போதே அவனுள் ஏதோ மாற்றம். அவனை ஏதோ தர தர என இழுத்து சென்றது. ஐயோ அம்மா, யாரு? போகும் முன் திரும்பி பார்த்தான். அதே இடத்தில் தாரியின் உருவம் அவனையே பார்த்தது. என்னால தாரிக்கு எந்த ஆபத்தும் வராது. என் உயிரை கொடுத்தாவது அவளை காப்பாத்துவேன். அந்த உருவத்திடம் நிம்மதி பெருமூச்சு. அதற்குள் அவன் காணாமல் இழுத்து கொண்டு போகப்பட்டான். பின் அந்த உருவத்தின் முகத்தில் சோகம். உண்மையில் நீ அவளுக்கு கொடுக்க போகும் விலை உன் உயிர்தான் ராஜா மனோகரா. அத்தியாயம் 7. இழுத்து வரப்பட்ட ராஜ் வந்து சேர்ந்த இடம் அந்தகாரனின் குகை. பார்க்கவே பயங்கரமாக கொடூரமாக இருந்தது. யாக குண்டத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. எங்கு திரும்பினும் துர்நாற்றம். ஏதோ ஒரு மேடை போல இருந்தது. அதில் ஒரு பெண் கழுத்து துண்டாகி உடல் மட்டும் இருந்தது. யாரது? முன்னால் அந்தகாரன். கண்களை மூடி மந்திரம் மோதிக்கொண்டு இருந்தான். சீக்கிரம் சீக்கிரம் என சத்தம் மட்டும் அவனுக்கு பின்னால் கேட்டது. ஆனால் அவனால் திரும்ப முடியவில்லை. அது மட்டுமல்ல, அவனால் அசையவும் முடியவில்லை. கண்களால் பார்க்க மட்டுமே முடிந்தது. பயத்தில் நா வறண்டு வியர்வையில் குளித்து இருந்தான். சற்று நேரத்தில் முன்னால் இருந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. காற்று பலமாக வீசியது. விடுதலை விடுதலை வருகிறேன். மீண்டும் 300 வருடங்களின் பின் அழிவில்லாதவனாக இம்முறையும் ஜெயிக்கப் போகிறேன். ஆனால் நிரந்தரமாக. சிரிப்பு சத்தம் விண்ணை பிளந்தது. நெருப்பு குண்டம் 2ஆக பிளந்தது. அமர்ந்து இருந்த ராஜின் கண்கள் சிவக்க துவங்கின. கை கால்களில் நகங்கள் நீளமாக வளர துவங்கின. அவன் தன்னிலை இழந்து கொண்டிருந்தான். அவன் உடல் அனலாக கொதிக்க துவங்கியது. உடல் தூக்கி தூக்கி அடித்தது. நிறுத்து நிறுத்து அந்தகாரா! என்ன என்ன ஆயிற்று குருநாதா? எல்லாம் நன்றாகத்தானே போய்கொண்டிருக்கிறது. இல்லை, அவன் உடல் என் சக்தியை ஏற்றுக்கொள்ள தாமதமாகிறது. ஆனால் ஏன்? அவன்தானே நீங்கள் கூறிய ஆள். ஆம், இவன்தான். ஆனால் இவன் செய்த நல்ல காரியங்கள் என்னை உடலில் ஏற்க மறுக்கிறது. இப்போ என்ன செய்ய வேண்டும்? நான் கற்றுத்தரும் மந்திரங்களை கூறு. அவன் நல்ல சக்தியை முதலில் அவனை விட்டு அகற்ற வேண்டும். மீண்டும் மந்திரங்கள் முழங்க ஆரம்பித்தன. ராஜனின் உடல் மெல்ல மெல்ல சாதாரண நிலைக்கு வந்தது. தண்டோகன் மெல்ல மெல்ல தன்னை அவனுக்குள் இறக்கினான். தாரி, தாரி, காப்பாத்து என வினு அலறிக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தாள். வினு, இருடி, வர. எங்க இருக்க வினு? எங்கும் கும்பிருட்டு. எந்த பக்கம் ஓடுவதென தெரியவில்லை. தாரி, காப்பாத்து! தாரி, காப்பாத்து! ரவீனாவின் சத்தம் மட்டும் நிற்கவில்லை. ஓடினாள். எல்லா பக்கமும் கால்களில் முள் குத்தி ரத்தம் வடிந்தது. ஆனாலும் விடாமல் ஓடினாள். தோழியை எப்படியும் காப்பாற்றி விடலாம் என கண்டுவிட்டாள். தூரத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறாள் பிரவீனா. உடைகள் லாங்காங்கு கிழிந்தது. தலையெல்லாம் கலைந்து முகம் கை கால்களில் ரத்தம் வடிய ஓடிக்கொண்டிருந்தாள். வினு,
என கத்தியவள் ஓடினாள் அவளை நோக்கி. கிட்டே வராதே தாரிகை, வந்தால் உன்னை விடமாட்டேன் என அந்தகாரனின் சத்தம் கேட்டது. விடாமல் ஓடினாள். வினுவும் இவளை பார்த்து விட்டாள். நின்று சற்று திரும்பியவள், தாரி பின்னாடி பாரு. பின்னால் திரும்பினாள் தாரி. அவளுக்கு பின்னால் ஒரு பெரிய தீப்பிழம்பு அவளை நோக்கி வந்தது. சட்டென நின்றவள் அருகில் இருந்த மரம் நோக்கி கையை நீட்டினாள். அந்த மரம் வந்து அந்த தீப்பிழம்பை நோக்கி சென்றது. அந்த பிழம்பு அந்த மரத்தை சாம்பலாக்கி விட்டது. அப்படியே அணைந்தும் விட்டது. தாரி மறுபடியும் வினுவை நோக்கி ஓடினாள். திடீர் என மறுபுறம் ஒரு சத்தம், தேவி தேவி காப்பாற்று. சட்டென திரும்பினாள். ராஜனே. வா தேவி, வந்து காப்பாற்று. தாரி பாடி காப்பாத்து. தேவி தேவி காப்பாற்று. இங்கு பிரவீனா எந்த பக்கம் போவதென தெரியாமல் பதட்டத்தில் அழ ஆரம்பித்தாள். கடவுளே. மறுபுறம் வேறு சத்தம், தாரிமா 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 காப்பாத்துமா காப்பாத்து. அம்மா எங்க இருக்கீங்க? எல்லா புறமும் மாறி மாறி ஓடினாள். தேவி தேவி காப்பாற்று. பாடி காப்பாத்து. தாரி தாரி காப்பாத்து. காப்பாத்து. தாரி காப்பாத்துமா காப்பாத்து. அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஏதோ ஒன்று பிரவீனாவை தாக்க அப்படியே தூக்கி எறியப்பட்டாள். வினு ஓடி சென்று அவளை தாங்கினாள் தாரி. வினு வினு என்னாச்சு? அவளது இதய துடிப்பு குறைந்து கொண்டே வந்தது. தாரி கதறி அழுதாள். சிரமப்பட்டு கண்களை திறந்த பிரவி, தாரி போயிடு, இந்த ஊரை விட்டு சீக்கிரம் போ. நீ தான் போய் ராஜனை இங்க கூட்டிட்டு வரணும். அவன் உனக்காக காத்திருக்கிறான். நீங்க சேர்ந்து வந்து இந்த எல்லையில காலடி எடுத்து வைக்கும் அன்னைக்கு தான் தண்டோ வண்ட அழிவு ஆரம்பம். சீக்கிரம் போ வினு. வா, நாம சேர்ந்து போலாம். எந்திரடி. வினு மெல்ல சிரித்தாள். நான் வர முடியாது தாரி என சிரித்துக் கொண்டே இருக்கும் போதே அவள் உயிர் பிரிந்தது. வினு வினு என அழறி எழுந்து அமர்ந்தாள் தாரிகா. என்னாச்சுமா? அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்தனர். திரு திரு என விழித்தாள். அம்மா, உங்களுக்கு ஒன்னும் ஆகலே? ஏன் கத்துனீங்க? ஐயோ வினு, அம்மா அம்மா அவ இறந்துட்டாம்மா. என் மடியில எங்க எங்க என மடி மீது தேடினாள். ஒன்னும் இல்லடா, இங்க பாரு, அம்மா பாரு, ஏதோ கனவு கண்டிருக்க, அதான். ஒன்னும் இல்லடா. பரமோ பூஜை அறையில் இருந்த விபூதியை எடுத்து வந்து மகளுக்கு வைத்து விட்டார். அம்மா வினு, அவளுக்கு ஒன்னும் ஆகாதுடாமா. சட்டென ஞாபகம் வந்தவளாக, அம்மா நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். இருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஆனா வினு இல்லாம, இல்லம்மா நான் போகணும், எனக்கு அங்க வேலை இருக்கு, ஒரு முக்கியமானவரை பார்க்கணும். அதற்கு மேல் அவர்கள் ஒன்றும் பேசவில்லை. மகள் செய்வதற்கு காரணம் இருக்கும் என அவர்களுக்கு தெரியும். மறுநாள் காலை ஊரே இருட்டிக் கொண்டிருந்தது. நடுஇரவு போல் காட்சியளித்தது. என்னங்க காலங்காத்தால எப்படி இருக்கு? தெரியல பூவு. தாரி எதையும் கவனிக்கவில்லை. நடையை நிறுத்தவும் இல்லை. பஸ் ஸ்டாண்டுக்குள் நடந்தாள். விடுவேனா? உன்னை போக விடுவேனா தாரகை? இந்த எல்லையை நீ தாண்ட முடியாது. பரமேஸ்வரனுக்கும் பூவுக்கும் நடப்பது புரியவில்லை. மகளை பின்தொடர்ந்தனர். நடந்து கொண்டிருந்த தாரி இதழ்களில் புன்னகை அரும்பியது. அவளை சுற்றி பலத்த காற்று வீசியது. ஆனால் அவள் எடுத்து வைக்கும் ஒரு அடி கூட தடுத்து நிறுத்த முடியவில்லை. தோல்வியின் ஆரம்பம் நேற்றை ஆரம்பமாகிவிட்டது தண்டோகா. இனி உனக்கு தோல்வி மட்டும்தான். குறித்துக்கொள். நீ குறித்த அதே சந்திர கிரகணத்தின் நாளில் இம்முறை உன்னை முழுவதும் அழிப்பேன். அவள் இதழ்கள் சத்தமிட்டன. உன் தோழி? அவன் கூறிய வார்த்தை அவள் அடியை ஒரு முறை தயங்க வைத்தது. பின் ஒன்றும் பேசாமல் நடந்து பேருந்தில் ஏறினாள். கூட வருகிறேன் என்ற தந்தையை வேண்டாம் என்று கூறிவிட்டாள். ஆம்,
நேற்று இரவு நடந்த பூஜையில் அவனால் ராஜ் உடலுக்குள் நுழைய முடியவில்லை. அந்த கோபம் அனைத்தும் ஆங்காரமாக மாறியது. அவன் குகையில் மயங்கிய நிலையில் இருந்த ராஜனை வைத்து பூஜை நடந்து கொண்டிருந்தது. இன்று எப்படியும் நுழைய வேண்டும் என்கிற வெறி அவனுள் இருந்தது. ஊருக்கு வந்து சேர்ந்ததும் அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ராஜனே, எங்கிருக்கிறீர்கள்? தாரகை தேவி, வழி சொல். உன்னை நம்பிதானே வந்தேன். கால் போன போக்கில் நடந்தாள். வீட்டுக்கு போக மனமில்லை. பிரவீனாவின் ஞாபகம் வரும். மனதுக்குள் திடீரென ஒரு தடுமாற்றம். அந்த தெருவை தாண்டும் போது மனம் பரபரத்தது. அவளை மீறி அந்த தெருவில் நுழைந்தாள். இந்த தெருவுக்குள் நான் ஏன் நுழைந்தேன்? அதே நேரம் அந்த தெருவில் ஒரு வீட்டில் பூஜை அறையில் கண்ணீரோடு அமர்ந்து இருந்தால் பிருத்வியின் அம்மா. என் மகனை காப்பாத்து, உனக்கு என்ன குறை வச்ச? வீட்டில் அனைவரும் ஒரு மூலையில் இருந்தனர். பிருத்வி அறையில் கண் மூடி படுத்து இருந்தான். அவள் அந்த தெருவில் நுழைந்ததும் அவன் கண்களை திறந்தான். வெளியே ஓடி வந்தான். என்னப்பா, என்னாச்சு? அம்மா, அப்பா, என் தேவி, என் தேவி, அவ வந்துட்டாமா? எங்கப்பா? இங்கதான், பக்கத்துல, எனக்கு தெரியுது. அந்தகாரனின் குகையில். சீக்கிரம், அந்தகாரா, அவர்களை தடுக்க வேண்டும். அதற்கு நான் வெளியே வர வேண்டும். குருநாதா, இதோ பூஜை முடிய போகிறது. இதோ அவன் உடலுக்குள் நீங்கள் செல்லும் பூஜையை ஆரம்பிக்கிறேன். மந்திரம் மோத ஆரம்பித்தான். மறுபடியும் ராஜுடல் அதிர ஆரம்பித்தது. வானம் இருட்ட துவங்கியது. மெல்ல மெல்ல அவன் உடலின் நிறம் கருமையாக மாறியது. அனைத்து தீய சக்திகளும் கத்த ஆரம்பித்தன. அந்த வனமெங்கும் மிருகங்கள் பயந்து தங்கள் குகைக்குள் சென்றன. நாய்கள் ஊனையிட்டன. கடைசியாக பலியிட்ட அந்த பெண்ணின் இரத்தத்தை அவன் மேல் தெளித்தான் அந்தகாரன். சட்டென கண் விழித்தான் ராஜ். இல்லை இல்லை, தண்டோகன். கண்கள் சிவந்து முடி வளர்ந்து பார்ப்பதற்கு அரக்கனை போல காட்சி அளித்தான். குருநாதா, தள்ளு, அந்த தாரகை அவள் காதலனை சந்திக்க கூடாது. பூஜையை ஆரம்பித்தான். எதற்கு இங்கு வந்தோம் என யோசித்த தாரி மறுபடியும் அந்த தெருவை தாண்டி செல்ல துவங்கினாள். பூஜை அறையில் இருந்த பிருத்வி அம்மாவுக்கு நெஞ்சடைத்தது. அப்படியே மயங்கினார். அம்மா! அமுதா கத்திய சத்தம் தெருவுக்கே கேட்டது. அந்த சத்தம் கேட்டு வீட்டுக்கு ஓடினாள் தாரகை. கதவை திறந்து உள்ளே ஓடினாள். அதே நேரம் வாசலுக்கு வர முடியாமல் இருந்த பிருத்வியின் கால்களுக்கு விடுதலை கிடைத்தது போல இருந்தது. சரியாக அவன் கதவை திறக்கும் நேரம் அவளும் கதவை உள்ளே தள்ளினாள். கதவு திறந்தது. மௌனம் நிலவியது. என்னவென பார்க்க வந்த சதீஷ் வாயடைத்து நின்றான். ராஜன், தேவி. இருவரின் இதழ்களும் முணுமுணுத்தன. 300 ஆண்டுகளுக்கு பின் சந்திப்பு. கண்களில் கண்ணீர், மனங்கள் பேசின. திருமணத்தண்டு நடந்த நிகழ்வுகள் நினைவுக்கு வந்தன இருவருக்கும். இல்லை, எது நடக்க கூடாது என நினைத்தேனோ அது நடந்துவிட்டது. தண்டோகன் கத்திய கத்தலில் அந்தகாரன் அரண்டு விட்டான். கைகளை நீட்டினான் ராஜன். அந்த கரங்களை அவள் கரத்தோடு சேர்த்தான். இருவரும் இணைந்து கூறினர், இம்முறை விடக்கூடாது. அத்தியாயம் 8. அன்று அவர்களின் திருமண நாள். காலையில் எழுந்ததும் சற்று நேரத்துக்கெல்லாம் தயாராக ஆரம்பித்தாள் தாரிகை தேவி. தேவியாரே, தங்களை ராஜன் சந்திக்க வேண்டுமாம். இப்பொழுதேவா? இன்னும் சற்று நேரத்தில் திருமணம் தானே, பிறகு என்ன? சரி, இரு வருகிறேன். அரண்மனை நந்தவனத்தில் எப்பொழுதும் அவர்கள் சந்திக்கும் இடத்தில் பிருத்விராஜன் காத்து கொண்டு இருந்தான். அவனை சந்திக்க தேவி கிளம்பினாள். பூஜையில் இருந்த தண்டோகன் நடப்பதை அறிந்தவன் சிரித்துக் கொண்டிருந்தான். என்ன ராஜனே, யாராவது கண்டுவிட்டால் என்னாவது? சீக்கிரம் கூறுங்கள். அங்கும் இங்கும் பார்த்து கொண்டே பேசிக் கொண்டிருந்தாள். சட்டென அவளை இழுத்து அணைத்தவன் அவசரமாக ஒரு முத்தம் ஒன்றை அவள் இதழ்களுக்கு வழங்கினான். காதலர்களாக கடைசி முத்தம் தர ஆசை தேவி என அவளை பார்த்து கண் சிமிட்டி சிரித்தான். உங்களை போங்கள், நான் போகிறேன். அவள் சட்டென ஓடி மறைந்தாள். அவனும் கிளம்ப போகும் முன் அவன் முன் தோன்றினான் தண்டோகன். ஏய், யார் நீ? உன் இடத்தை எடுத்துக்கொள்ள போகிறவன்.
ஏதோ மந்திர உச்சரிப்பு செய்து அவனை மயக்கமடைய செய்தான். அவன் மயங்கியதும் சட்டென பிருத்விராஜனாக மாறினான் தண்டோகன். இதை அரண்மனை சாளரம் வழியாக பார்த்து கொண்டிருந்த கதம்பராணி அதிர்ச்சியில் பேச்சற்று போனார். தண்டோகா என அவர் கத்தியதும் சுதாகரித்த தண்டோகன் தன் மந்திரத்தால் அவருக்கும் கண்மயக்கம் வரவழைத்தான். அதாவது கிட்டத்தட்ட ஒரு விதமான போதை நிலை. அவருக்கு மகள் மகாராணி ஆக வேண்டும் தான். அதற்காக ஒரு மந்திரவாதியை அவள் திருமணம் செய்ய வேண்டும் என நினைக்கவில்லையே. ஐயர் மந்திரம் மோத பிருத்வியாக மாறிய தண்டோகன் அருகில் வந்து அழகிய சிற்பம் என அமர்ந்தாள் தாரகை. மந்திரம் மோத ஓத அவளுக்கு அவன் அருகில் அமர முடியவில்லை. அவள் மனம் ஆணித்தரமாக கூறியது இது தன் ராஜன் இல்லை என. அவன் வாசம் இவள் அறியாததா? எழுந்து விட்டாள். இல்லை, இது என் ராஜன் இல்லை. யார் நீ? தாரகை, என்ன இது? நான் தான் உன் ராஜன். வாளை கையில் எடுத்து அவன் முன் நீட்டினாள். அனைவரும் அவளையே பார்த்து கொண்டு இருந்தனர். இடியன நகைக்க ஆரம்பித்தான் தண்டோகன். தன் சுய உருவுக்கு வந்தான். அதிர்ந்த மன்னர் வீரர்களை ஏவ ஒருவரும் அவன் அருகில் வர இயலவில்லை. அவர்கள் மட்டுமல்ல, அந்த அரண்மனையில் இருக்கும் எவரும் இருந்த இடத்தை விட்டு அசைய முடியாதபடி செய்தான். கண்கள் பார்க்கும், ஆனால் அசைய முடியாது. கத்திக்கொண்டு கைகளை உயர்த்தினாள் தாரகை. ஆனால் எதுவும் நடக்கவில்லை. அப்பொழுதுதான் அவளுக்கு நினைவு வந்தது. அன்று சந்திர கிரகணம். திகைத்து நின்றாள். அவளை தரதரையென இழுத்து மேடையில் அமர வைத்தவன் சிலையாயிருந்த ஐயரின் கையில் இருந்த தாலியை வாங்கி அவள் கழுத்தில் அவள் திமிர திமிர கட்டினான். பார்த்து கொண்டிருந்த அனைவராலும் கண்ணீர் மட்டுமே விட முடிந்தது. சந்திர கிரகணம் முடிய சில மணித்துளிகள் மட்டுமே இருந்ததால் அவளை இழுத்து சென்றான். சரியாக மயக்கம் தெளிந்து பிருத்வி ஓடி வந்தான். ராஜனே, தேவி! தண்டோகனை வெட்ட வந்தான். அவன் வாள் அவனை நோக்கி திரும்பியது. அவன் மேல் கீற ஆரம்பித்தது. வலியில் துடிக்க ஆரம்பித்தான் பிருத்வி. விடாமல் எல்லா இடங்களிலும் அந்த வாள் கீற ஆரம்பித்தது. அவன் துடிப்பதை பார்த்த தேவியும் துடிக்க ஆரம்பித்தாள். அவளை இழுத்து அறைக்கு சென்றவன் தாமதமின்றி அவள் மேல் படர்ந்தான். உன்னை திருமணம் செய்தால் மட்டும் போதாதாம், உன்னோடு உடலோடும் சேர வேண்டுமா என அவள் கதற கதற அவளை சிதைத்தான் தண்டோகன். கிரகணம் முடியும் வரை அவளை விடவில்லை. அவள் உடல் முழுவதும் காயங்கள். ஒரு கட்டத்தில் கத்துவதற்கு கூட தெம்பில்லை அவளிடம். உன் அழகு என்னை பித்தம் கொள்ள வைக்கிறதடி. அவள் அலறல் சத்தம் அரண்மனையில் பட்டு எதிரொலித்தது. அனைவரும் கண்ணீர் விட்டு கொண்டு இருந்தனர். ராஜன் குற்றீராக கிடந்தான். கிரகணம் முடிந்ததும் அவன் சக்திகள் பல மடங்கு பெருகியது. இருப்பதை விட பெரிய உருவமாக மாறினான். உடல் இரும்பென விரைத்தது. கண்ணசைவுக்கே சக்திகள் அதிகம் இருந்தன. இழந்த சக்திகளை திரும்ப பெற்றாள் தாரகை. அசையக்கூட முடியாத போதும் சக்திகளின் துணையோடு எழுந்தவள் யாரிடமும் ஒன்றும் பேசாமல் அவிழ்ந்த கூந்தலை கூட அள்ளி முடிக்காமல் அவள் சென்ற இடம் தாரகை தேவி கோயில். இதுதான் உன் நீதியா? இதுதான் உன்னை நம்புவோருக்கு நீ தரும் பரிசா? அப்படியானால் நீ தந்த பரிசான என்னையும் இங்கேயே இப்பொழுதே எடுத்துக்கொள். இது நாள் வரை நான் உனக்கு செய்த பூஜைகள் உண்மையெனின் என் உயிர் இங்கேயே போகட்டும். அசரீரி ஒழித்தது. அதர்மம் ஜெயிக்கிறது என்றால் அதன் அழிவு கொடூரமாக இருக்கப் போகிறது தாரிகை. அவன் அழிவு உன் கையில் என்பதை எவராலும் மாற்ற முடியாது. ஆனால் அது உன் அடுத்த பிறவியில் தான் நடைபெறும். இதுதான் அந்த தண்டோகனின் விதி. அப்படியானால் சரி என ஒரு முடிவு எடுத்தவளாக அரண்மனைக்கு சென்றாள். வா 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 என் தேவியே என அருகில் வந்தான் தண்டோகன். அங்கேயே நில். உன்னை அழிக்க மறுபிறவி எடுக்க வேண்டும் என்றால் நான் இப்பொழுதே இங்கேயே என்னை மாய்த்துக் கொள்ளவும் தயார் என கத்தியவள் சத்தமாக, எனக்கு நடந்தது அநீதி என்பது உண்மை என்றால், நான் பரிசுத்தமானவள் என்பது உண்மை என்றால், இங்கேயே இப்பொழுதே நான் எரியும் மக்கனிக்குள் செல்கிறேன். ஆனால் நான் சாபமிடுகிறேன் உனக்கு. எனக்கு தெய்வம் கொடுத்த சக்திகளை கொண்டு உன்னை அழிக்கத்தானே முடியாது. நீ இங்கேயே இப்பொழுதே பாதாளத்தில் சிறை செய்வாய். அடுத்த ஜென்மம் நிச்சயம் எடுப்பேன். 300 ஆண்டுகளுக்கு பின் இதே வம்சத்தில் தெய்வ பிறவியாக. அப்பிறவியில் உனக்கு பேரழிவை வழங்குவேன், விட மாட்டேன் என கூறிக்கொண்டு இருக்கும் போதே அவள் ஒளிர ஆரம்பித்தாள். கண்கள் சிவந்து பார்க்க அந்த தாரகை தேவியை போலவே இருந்தாள்.
அவளை சுற்றிலும் நெருப்பு எரியத் தொடங்கியது. வேண்டாம் என அருகில் வர பார்த்த தண்டோகன் நிற்கும் பூமி பிளக்க ஆரம்பித்தது. இல்லை இல்லை. அவனும் ஏதேதோ செய்து பார்த்தான். அவன் உள்ளே சென்று கொண்டிருப்பதை தடுக்க முடியவில்லை. தாரகை, உன்னை விடமாட்டேன். வருவேன், திரும்ப வருவேன். நீ இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அவன் குரல் காற்றோடு கலந்தது. அவன் புதைந்ததும் அவன் சக்தியால் சிலை போல இருந்தவர்கள் விடுபட்டனர். எரியத் தொடங்கியிருந்த தாரகையை நோக்கி ஓடி வந்தனர். ஐயோ மகளே, தாரகை! அழுகை சத்தம் விண்ணை பிளந்தது. ஆனால் அந்த நெருப்பு ஒருவரையும் அருகே விடவில்லை. அப்பொழுது அவள் கையை யாரோ பிடிப்பது போல இருந்தது. ராஜன், சேர்ந்து வாழத்தான் முடியவில்லை, ஆனால் சேர்ந்து மரணிக்கலாம் தேவி. அடுத்த பிறவி நீ எடுத்தால் இதே ராஜனும் பிறப்பெடுப்பேன். அடுத்த பிறவியில் இப்பிறவியில் விட்ட காதலையும் சேர்த்து காதலிப்பேன். என் காதல் உண்மை. தாரகை கண்களில் கண்ணீர் வடிந்தது. இருவரையும் அக்னி எரித்தது. ஒரு சத்தம் கூட இருவரும் கொடுக்கவில்லை. இங்கு இன்று நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் எல்லோருக்கும் மறக்கப்பட்டு போகட்டும், என்னை பெற்றவரை தவிர என தன் தாயை பார்த்து கூறியவாறு தன் உயிரை விட்டாள் தாரகை தேவி. ஐயோ, என் மகள்! என்னால் தான் எல்லாம். நான் செய்த பாவத்துக்கு பலனாக அடுத்த பிறவியில் நிச்சயம் நான் அவளுக்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் இறைவா என கத்திக்கொண்டே வாளை எடுத்து தன் கழுத்தை கீறி இறந்து விழுந்தார் கதம்பராணி. அதற்கு பின் இங்கு இருந்த அனைவருக்கும் என்ன நடந்தது என தெரியவில்லை. தங்கள் இளவரசி மகாராணி ராஜன் இவ்வுலகில் இல்லை என்கிற நிதர்சனம் மட்டும் தெரிந்தது. நடைப்பிணமாக வாழ்க்கையை ஓட்டினார் மகிழராஜன். நடந்த நிகழ்வுகள் கண்முன்னோட ஒருவரை ஒருவர் கண்ணீர் வழிய பார்த்து கொண்டே இருந்தனர். ராஜனும் தாரியும் வெகு நேரம் கட்டி அணைத்து அழுது கொண்டே இருந்தனர். சுற்றி இருந்த குடும்பத்தாருக்கு நடப்பது என்னவென்று தெரியவில்லை என்றாலும் அவர்களுக்கும் கண்ணீர் வந்தது. அதே நேரம் மகளூரில் பூவரசி கண்ணீரோடு இருந்தார். ஆம், அவருக்கும் எல்லாம் நினைவுக்கு வந்துவிட்டது. முற்பிறவியில் கதம்பராணியாக பிறந்தது. ஆசைப்பட்டபடி பிராயச்சித்தம் செய்ய இப்பிறவி எடுத்தது எல்லாம். என்ன பிராயச்சித்தம் செய்ய போகிறார்? நடப்பது அனைத்தையும் அறிந்த ராஜ், அதாவது தண்டோகன், எடியென சிரித்துக் கொண்டே தன்னை பலப்படுத்தும் பூஜையை செய்து கொண்டிருந்தான். மொத்த குடும்பமும் இருவரின் கதையை கேட்டு ஆடி போய் அமர்ந்து இருந்தனர். அவனை சும்மாவே விடக்கூடாது பிருத்வி. சதீஷ் கொதித்தான். அவனை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியுமா? இது பிருத்வியின் அன்னை. தெரியலம்மா. அவன் சக்திகள் பன்மடங்கு அதிகமானது. அதெல்லாம் அழிக்கிறதுக்கு தாரகிட்ட இருக்க சக்திகள் போதாது. வேற ஒரு வழி இருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஊர்ல இருக்கிற தாரிகை தேவி கோயிலுக்கு போகணும். அப்போ வா, இப்பவே போலாம். நாங்க 2 பேரும் மட்டும் போறோம். நீங்க இங்கேயே இருங்க. அங்க ஆபத்து அதிகம். என்னால உங்களையும் ஆபத்துல மாட்டி விட முடியாது. முடியவே முடியாது. என் நண்பன் இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன். சதீஷ் ஓடி வந்து பிருத்வி பக்கத்தில் நின்று கொண்டான். தாரிக்கு பிரவீனாவை பார்ப்பது போல இருந்தது. அப்பொழுது திடீர் என பிருத்வியின் அக்கா அமுதா மயங்கி விழுந்தார். சட்டென ஓடி சென்ற தாரி அவளை சோதித்து பார்த்து, குட் நியூஸ் தான், அவங்க மறுபடியும் கர்ப்பமா இருக்காங்க. பிருத்வியின் அம்மா முன்னால் வந்து தாரியை நெட்டி முறித்தார். எல்லாம் என் மருமக வந்த நேரம். ஆமா அம்மா, இப்பவே அக்காவை கூட்டிக்கிட்டு போக முடியாது. நீங்களும் அப்பாவும் அக்காவுக்கு துணையா இருங்க. நாங்க 3 பேரும் போயிட்டு வரோம். வெளியே வந்து காரை எடுத்தனர். அப்பொழுது சட்டென ஞாபகம் வந்து பையில் இருந்த ஒரு கயிறை எடுத்து சதீஷ் கையில் கட்டினாள் தாரி. அண்ணா, இதை எந்த சந்தர்ப்பத்திலையுமே கழட்டிடக்கூடாதுண்ணா. இதை ஒருத்தி கலட்டி என்னை விட்டு போயிட்டா. நீங்களாவது கலட்டாதீங்க. அவர்கள் கிளம்புவதை அங்கிருந்தே பார்த்து கொண்டிருந்த அந்தகாரன் கத்தினான். குருநாதா, அவர்கள் இங்கு வருகிறார்கள். நீங்கள் முழு சக்தியை அடைய இன்னும் 1 வாரம் உள்ளதே. அவர்களை தடுத்து நிறுத்துங்கள். வேண்டாம் அந்தகாரா, அவர்கள் வரட்டும். அவர்களுக்கு என்னை அழிக்கும் வழி இன்னும் தெரியாது. அதை அவர்கள் கண்டுபிடிப்பதற்குள் நான் கண்டுபிடிக்க வேண்டும். அதை தெரிந்து கொள்ள என்னால் தாரிகை தேவி கோயிலுக்கு செல்ல முடியாது. எனவே அவர்கள் வந்து அதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நான் தெரிந்து கொள்ள முடியும்
இது அறியாமல் அவர்கள் காரில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது லாரி ஒன்று அவர்களை இடிக்க வந்தது. ஆனாலும் தாரி தன் சக்தியால் அதை திருப்பி அனுப்பினாள். இது நிச்சயமா அந்த தண்டோகண்ட வேலையா தான் இருக்கும். இல்ல, இது அவன் வேலை இல்ல, இங்க இருக்கிற யாரோ தான். எனக்கு பிருத்வி வேணும். அவ எனக்கு கிடைக்கலன்னா யாருக்கும் கிடைக்க கூடாது. பவ்யா கத்தி ஆக்ரோஷமானாள். அந்த லாரியில இருந்து அவ எப்படி தப்புனா? ஐயோ! பைத்தியம் பிடித்தது அவளுக்கு. அனைத்தையும் தூக்கி போட்டு உடைத்தாள். அப்போது தண்டோகன் அங்கிருந்த கண்ணாடியில் அவள் முன் தோன்றினான். கோவில் வந்து சேர்ந்தனர். வேகமாக இறங்கி உள்ளே சென்றனர். தாரிகை தேவி முன் கை கூப்பி நின்றனர். அடுத்து என்ன செய்ய? ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருந்தனர். அப்பொழுது பிருத்விக்கு என்ன தோன்றியதோ, சட்டென தன் கரத்தோடு அவள் கரங்களை பற்றினான். இருவரும் அவர்கள் கரங்களை கோர்த்து கொண்டு மறுபடியும் தேவியின் சிலையை பார்த்தனர். உடனே தேவியின் சிலை இருந்த இடம் நகர துவங்கியது. பின்னோக்கி சென்றது. அது இருந்த இடத்தில் ஒரு பள்ளம் இருந்தது. சதீஷ் பிளந்த வாயை மூடவே இல்லை. அனைவரும் இறங்கி உள்ளே சென்றனர். உள்ளே ஒரு கல் மேடை இருந்தது. அதன் மேல் ஒரு தோல் சுருள் இருந்தது. மூவரும் ஒரு அடியாக எடுத்து வைத்தனர். இதை இவ்வளவு ஈஸியா எடுக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இல்ல ராஜன், இந்த இடத்துக்கு நம்மள தவிர வேற யாருமே வர முடியாது. நம்ம அரண்மனை ராஜகுரு தான் இப்படி வடிவமைச்சு வச்சிருக்கிறாரு. அதனால தான் இங்கே இருக்கும் இடம் தெரிஞ்சும் இன்னும் தண்டோகன் இங்க வரல. இருவரும் இணைந்து அந்த சுருளை எடுத்தனர். அதில், மகளே, என்றேனும் ஒரு நாள் நீ இதை வாசிப்பாய் என தெரியும். பல நாட்கள் அலைந்து பல முனிகள் யோகிகளை சந்தித்து தண்டோகனை அழிக்கும் வழிமுறையை கண்டறிந்துள்ளேன். அதை உன் அடுத்த பிறவியில் உன் கையில் கிடைக்கும்படி இந்த தாயாரில் புரிவாள். உங்கள் இருவரையும் தவிர வேறு யாராயும் இதை தொட்டால் அது அவர்கள் கையிலேயே சாம்பலாகிவிடும். தண்டோகனை அழிப்பது என்பது நாம் நினைப்பதை விட மிக கடினமான காரியம். அதுவும் சந்திர கிரகணம் அன்று அவனை எவராலும் அழிக்க முடியாது. எனவே அதற்கு முன்பே நீ அவனை அழிக்க வேண்டும். மேலும் எந்த ஒரு மனித சக்தியும் அவனுக்கு மனம் உவந்து உதவி செய்துவிடக் கூடாது. அப்படி செய்தால் அந்த மனித சக்தி இவன் அசுர சக்தியோடு சேரும். பின்விளைவுகள் விபரீதமாக இருக்கும். நீ தண்டோகனை அழிக்க வேண்டுமெனில் நிச்சயம் ஒரு உயிரை இழக்க வேண்டும். அது ஒன்று உங்கள் இருவரில் ஒருவர், இல்லை என்றால் போன பிறவியில் இருந்து உன்னோட இரத்த சொந்தத்தில் பயணிப்போர். அவர்களின் இரத்தம் சிந்தினால்தான் தண்டோகனின் பலம் குறையும். அதுவும் அதை அவர்கள் மனம் உவந்து கொடுக்க வேண்டும். அவர்கள் இறந்ததும் அவர்கள் சாம்பலில் அல்லது அவர்களின் இரத்தத்தில் உன் வாளை தோய்த்து எடு. அது எவரையும் அழிக்கும் வரம் பெற்றதாய் மாறிவிடும். நீ இதை வாசிக்கும் போது அவன் நிச்சயம் 49வது பெண்ணை பலி கொடுக்கும் பூஜையை ஆரம்பிப்பான். அது உன் உயிரானவர்களாக கூட இருப்பர். அதை எப்படியாவது தடுத்து நிறுத்து. கவனம் மகளே, சந்திர கிரகணத்தின் முன் நீ ஒரு உயிரை இழப்பாய். வாசித்து முடித்ததும் இருவருக்கும் ஒன்றும் மூடவில்லை. அவனுக்கு மனித சக்தி உதவி செய்யக்கூடாது. அவனுக்கு போய் யாராச்சும் அப்படி செய்வாங்களா? இல்ல ராஜன், இதுவரைக்கும் அவன் நம்ம பக்கத்துல கூட வரல. இத்தனைக்கும் அவனுக்கு நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா விஷயமுமே தெரியும். அப்படின்னா ஒன்று அவனுக்கு இதுல இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், இல்லை இதுல ஒரு பாதியாவது தெரிஞ்சிருக்கும். அப்படியே அவனுக்கு தெரிஞ்சாலும் அவன் மனித சக்தி துணைக்கு எங்க போவான்? நாங்க வரும்போது எங்களை குறி வச்சு ஒரு லாரி வந்ததே, அது எங்களுக்காக அனுப்பப்பட்டது. அதை அனுப்புனவங்க ஒன்று உங்களை இல்லை என்ன கொல்ல நினைக்கணும். அதுவும் அவனுக்கு தெரியும். அப்படின்னா அவங்கள அவன் துணைக்கு அழைப்பான். நீ சிபிஐ அளவுக்கு யோசிக்கிறியேம்மா. டேய், அமைதியாருடா. என்ன கொல்ற அளவுக்கு நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையே தேவி. மச்சான், பவ்யா. ராஜனும் ஒரு நிமிடம் திகைத்தான். அது யாரு? அவளிடம் நடந்தவற்றை கூறியவன், இப்போ என்ன செய்யலாம்? உடனே அவளுக்கு போனை போடுங்க. ரிங் போனது, எடுக்கவும் பட்டது. எதிர்ப்புறம் பேச வருவதை கேட்காமல் ராஜன் பேச ஆரம்பித்தான். பவி, நான் சொல்றத கேளு. நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். எல்லாத்தையும் நான் வந்ததும் பார்த்துக்கலாம். வேற யாரையும் நம்பி அவங்களோட என்ன பழி வாங்கணும்னு போயிடாத. ஹலோ, கேக்குதா? ஹலோ, நான் சொல்றது கேக்குதா பவி? கேட்கிறது ராஜனே. ஆனால் என்ன செய்ய?
ஃபோன் கட்டாகியது. அங்கு தண்டோகனோடு அமர்ந்து சிரித்துக் கொண்டிருந்தாள் பவ்யா. இங்கு மூவரும் பேயறைந்தது போல இருந்தனர். அவர்களுள் எழுந்த அடுத்த கேள்வி, அந்த உயிரை கொடுக்க போகிறவர் யார்? அவர்களை அவன் கண்டு கொண்டானா? அவன் கண்டு கொள்ள அவசியமே இல்லாமல் பூவரசி தானாகவே காட்டுக்குள் அவனை அழிக்கப் போகிறேன் என கிளம்பி சென்று கொண்டிருந்தார். இப்பொழுது என்ன செய்வது? பவ்யா அவன் பக்கம் இருக்கிறாள். அதோடு நாம் அடுத்த பழியை நிறுத்த வேண்டும். ராஜன், எங்கள யாராவது ஒரு ஆள் இறந்தாதான் இந்த வாழுக்கு பலம் வருமா? தேவி, எங்களோட குறிக்கோள் தண்டோகனை அழிக்கிறது மட்டும்தான். நீ வேற எதையுமே யோசிக்காத. அந்த இறைவன் நிச்சயம் எங்களுக்கு உதவி செய்வா. இப்ப வா, நாம் அந்த காட்டுக்குள்ள போவோம். அப்பொழுது தாரி அப்பா ஓடி வந்தார். தாரிமா, நீ இங்கேயா இருக்க? உன் அம்மா என்னாச்சுப்பா? அம்மாவுக்கு என்ன? அவளை காணோம். அவ காட்டு பக்கம் போனதா சொன்னாங்க. யார் கூப்பிட்டும் நிக்காம போய்கிட்டே இருக்கலாம். அப்பா, பதறாதீங்க. அம்மாவுக்கு ஒண்ணுமே ஆகாது. நாங்க காட்டுக்கு தான் போறோம். நீங்க இங்கேயே இருங்க. அவர் அங்கேயே தாரகை தேவி முன் அமர்ந்து விட்டார். மூவரும் இணைந்து நடக்க துவங்கினர். அத்தியாயம் 9. குகையில் பலிக்கான பூஜை நடந்து கொண்டிருந்தது. மேடையில் மயங்கி இருந்தாள் பிரவீனா. ஆம், அடுத்த பலி பிரவீனா தான். பவ்யாவினதும் தண்டோகனினதும் கைகள் கோர்த்து இருந்தது. பவ்யா சுயநினைவில் இல்லை. அவன் வசியப்படுத்தியிருந்தான். அந்தகாரன் வாசலில் நின்று கொண்டிருந்தான். வேகமாக நடக்க ஆரம்பித்தாள் தாரி. என்னாச்சு? மனசுக்கு படபடப்பா இருக்கு. அங்க எனக்கு முக்கியமான யாரும் இருக்காங்க. சரியாக பிரவீனாவை வெட்ட போகும் முன் பறந்து வந்த கத்தி அவன் முன்னால் விழுந்தது. சட்டென பூஜையை நிறுத்தியவன் பின்னால் திரும்பாமலேயே, வந்து விட்டாயா தாரகை? இம்முறையும் தோற்று போவதற்கா? இம்முறை தோற்கப் போவது நான் அல்ல, நீதான். அவன் அதே கோர சிரிப்புடன் திரும்பினான். அவனை பார்த்ததும் அவன் செய்த கொடுமைகள் நினைவுக்கு வந்தது. ஏய் என கத்திக்கொண்டே அருகில் சென்றாள். அதற்குள், ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க! சதீஷ் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தான். அந்தகாரன் சிரித்துக்கொண்டே இருந்தான். உன்னை என கத்திக்கொண்டே தன் முழு சக்தியையும் திரட்டி ஒரு ஒளியாக உருவாக்கி அவனை தூக்கி எறிந்தாள். சதீஷ் கீழே விழுந்து விட்டான். இந்த பிரச்சனையில் ராஜன் ஓடிச் சென்று பிரவீனாவை அவிழ்த்து விட்டான். கட்டு அவிழ்க்கப்பட்டதும் அவள் சுயநினைவுக்கு வந்தாள். தண்டோகன் கோபத்தில் அவன் சக்தியை பயன்படுத்தி ராஜனை அசைய விடாமல் செய்தான். அவளை காப்பாற்ற விடாமல் செய்து விட்டான். இங்கு தாரி அந்தகாரனோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தாள். அவனும் சளைக்காமல் போராடினான். மந்திரம் மோதி அவளை சுற்றி ஊதினான். உடனே அவளை சுற்றி நெருப்பு பறந்தது. அவளோ சிரித்துக்கொண்டே, இந்த நெருப்பை நானே என்னை அழிக்க ஏற்படுத்தியவள், என்னிடமே மறுபடியுமா என அவள் பார்த்ததும் நெருப்பு அணைந்தது. தேவி என கத்தியதும் அவள் சட்டென தன் சக்தியை உபயோகித்து அவனை விடுவித்தாள். நிலைமை ராஜனுக்கு சாதகமாக இல்லை. அவனிடம் சக்திகள் இல்லை. தண்டோகனை அவனால் சமாளிக்க முடியாமல் திணறினான். சதீஷ் வந்து எவ்வளவோ போராடினான். இருவருக்கும் பயங்கர அடி. பவ்யா ஒரு புறம் பிரவீனாவை விடவே இல்லை. பைத்தியம் பிடித்தவள் போல நடந்து கொண்டாள் வசியத்தின் பிடியாள். அப்பொழுது சதீஷ் காதில் ஒரு சத்தம் கேட்டது. உன் பையில் இருக்கும் மாங்கல்யத்தை எடுத்து உன் தோழனின் கையில் கொடு. அன்று அவன் வீசி எறிந்த மாங்கல்யத்தை சதீஷ் எடுத்து வைத்திருந்தான். அந்த மாங்கல்யம் பிருத்வி திருமணத்துக்காக கோவிலில் வைத்து பூஜை செய்த போது அந்த தட்டில் இருந்த மாங்கல்யம் நழுவி விழுந்து விட்டது. ஆனால் உடனே சாமி கையில் இருந்த மாங்கல்யம் அந்த தட்டில் விழுந்தது. பூசாரி அதை அவர்கள் கையில் கொடுத்து, தாயின் ஆசீர்வாதம் பெற்ற இந்த மாங்கல்யத்தை தான் உங்கள் மகன் உங்கள் மருமகள் கழுத்தில் கட்ட வேண்டும் என்றார் என்று அந்த மாங்கல்யத்தை எடுத்து பிருத்வியிடம் வீசினான் சதீஷ். சரியாக தாரி அந்தகாரனிடம் சண்டை போட்டுக் கொண்டே வந்தாள். கையில் இருந்த தாலியை தாரகை தேவியை மனதில் நினைத்துக் கொண்டு தாரிகா கழுத்தில் கட்டினான் பிருத்விராஜன். அவ்வளவுதான். இருளில் மூழ்கியிருந்த அந்த குகைக்கு அந்த மாங்கல்யத்தில் இருந்து வந்த ஒளி
முற்றிலும் வெளிச்சம் கொடுத்தது. தாரியும் ராஜனும் கைகளை கோர்த்து கொண்டனர். இது ஜென்மங்கள் தாண்டி நடந்த திருமணம் அல்லவா? ராஜனின் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. ஆங்காரத்தில் தண்டோகன் கத்தினான், இல்லை, இது நடக்க கூடாது, விடமாட்டேன் என ஆக்ரோஷமாக ராஜனை தாக்க வந்தான். ஆனால் அவன் கைகளில் இருந்து வந்த ஒளி தண்டோகனை தடுத்து நிறுத்தியது. அனைவருக்கும் ஆச்சரியம். ஆம், தாரையின் சக்திகள் இப்பொழுது ராஜனிடமும். இப்பொழுது சண்டை சூடு பிடித்தது. சதீஷ் இந்த சண்டையின் இடையில் பிரவீனாவிடம் ஓடினான். பவ்யாவை ஓங்கி அறைந்தான். அவள் கன்னத்தை பிடித்துக் கொண்டு கீழே விழுந்தாள். சட்டென பிரவீனாவை இழுத்து கொண்டு குகைக்கு வெளியே ஓடினான். ஆனால் இவ்வளவு நேரம் தீய சக்தியின் பிடியில் இருந்ததால் அவள் குகையை விட்டு வெளியே வந்ததும் அவள் உடல் உதற துவங்கியது. முற்றிலும் செல்லிட ஆரம்பித்தது. ஒரு அடி கூட அவளால் நகர முடியவில்லை. சதீஷுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஆபத்துக்கு பாவமில்லை என அவளை நெருங்கி தன் உடல் சூட்டை அவளுக்கு கொடுத்தான். இறுக்கமாக அவளை கட்டிக்கொண்டான். நடுக்கம் குறைய ஆரம்பித்தது. அப்படியே சிறிது சிறிதாக சாதாரண நிலைக்கு மாறினாள். மெதுவாக கண்களை திறந்தாள். மிக அருகில் சதீஷின் முகம். சட்டென இமைகளை தாழ்த்தினாள். சதீஷுக்கும் அவள் அருகாமை ஏதோ செய்தது. உடனே அவளை விட்டு விலகினான். இல்லைங்க, நீங்க ரொம்ப நடுங்குனீங்க, அதான் சாரிங்க. பரவாயில்லங்க, ஏன் உயிரை காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். திடீர் என ஏங்க பின்னாடி பாருங்க என கத்திக்கொண்டே தன் புறம் அவனை இழுத்தாள். அவன் தடுமாறி மொத்தமாக அவள் மேல் அப்படியே விழுந்தான். குகையை விட்டு வெளியே வந்ததாலும் அது சற்று சரிவான பாதை என்பதாலும் அப்படியே சரிய துவங்கினர். மச்சான் என கத்திக்கொண்டே இருவரையும் பறக்க வைத்து தூக்கி உள்ளே குகைக்குள் போட்டான் ராஜன். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருந்தனர். ஐயோ என்றதும் அவன் திரும்பி பார்த்தான். அங்கு பவ்யா ஒரு கட்டையை எடுத்து அவனை அடிக்க வந்தாள். சட்டென எழுந்து கட்டையை பிடுங்கி அவள் தலையில் அடித்தாள் பிரவீனா. இரத்தம் வடிய ஆரம்பித்தது. ஆனாலும் பவ்யா ஆக்ரோஷமாக சதீஷை தாக்க வந்தாள். அவனும் விடாமல் அவளோடு சண்டை போட்டு கொண்டு இருந்தான். ஒரு கட்டத்தில் அவளை அப்படியே இழுத்து குகைக்கு வெளியே வீசினான். குகைக்கு வெளியே சரிவான பாதை என்பதாலும் ஏற்கனவே இரத்தம் பெருகியதாலும் மொத்தமாக சரிந்தாள் பவ்யா. அங்கு வழியில் இருந்த மரம் செடி கொடி என அனைத்தும் அவளை கிழித்தது. கீழே விழுந்ததில் பின்மண்டையில் இரத்தம் வடிய, அடுத்த ஜென்மத்தில் உன்னை அடையாமல் விடமாட்டேன் பிருத்வி என கூறிக்கொண்டே உயிரை விட்டாள் பவ்யா. சதீஷுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவன் அவள் சாக வேண்டும் என நினைத்து இப்படி செய்யவில்லை. ஆனால் தான் உயிராக காதலித்த பெண் தன் கண்முன், அதுவும் தன்னாலே இறந்து கிடக்கிறாள் என்பதை அவனால் தாங்க முடியவில்லை. அழ ஆரம்பித்தான். ஒரு புறம் பவ்யா இறந்ததும் தண்டோகனின் சக்திகள் குறைய ஆரம்பித்தது. இதுதான் சமயம் என நினைத்த பிருத்வி, தேவி, அந்த வாளை தூக்கி போடு, என் ரத்தத்தில் தோய்த்து இவனை குத்திவிடலாம். முடியாது ராஜனே, என்னால் உங்களை இழக்க முடியாது, நான் தரமாட்டேன். பிருத்வி தண்டோங்கனை விட்டுவிட்டு தாரையிடம் ஓடி வந்தான். அந்த வாளை பிடுங்கினான். அவள் தர முடியாது என இழுக்க கடைசியில் வாள் பறந்து சென்று குகை வாயிலில் விழுந்தது. சரியாக உள்ளே நுழைந்தார் பூவரசி. காலின் கீழே இருந்த வாளை குனிந்து எடுத்தாள் பூவரசி. அனைவரும் ஒரு நிமிடம் அதிர்ந்து அவரையே பார்த்தனர். அம்மா, அது கீழே போடுங்க, போடுங்கம்மா. அப்பொழுது அவர் காதில், கதம்பராணி பிராயச்சித்தம் செய்யத்தான் பிறப்படுத்தாள், அப்படியெனில் அதை சீக்கிரம் செய். அவருக்கு அதை வைத்து என்ன செய்வதென தெரியவில்லை. அதற்குள் தண்டோகன் சில மந்திரங்களை போட்டதும் அந்தகாரன் துடிக்க ஆரம்பித்தான். குருநாதா, குருநாதா, ஏதோ செய்கிறது, என்னை காப்பாற்றுங்கள். அந்தகாரா, உன் குருநாதனுக்காக உன் உயிரை கூட கொடுக்க மாட்டாயா? உன் சக்திகள் என்னை இன்னும் பலமாக்கும். அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கும் போதே அவனது சக்திகளை அப்படியே உறிஞ்சினான் தண்டோகன். சிறிது நேரத்தில் அவன் உடல் அப்படியே எரிய ஆரம்பித்தது. என கத்திக்கொண்டே இருந்தான். அங்கும் இங்கும் ஓடினான். சாகும் முன் அவனது உருவம் அத்வைத் உருவத்தை அடைந்து அப்படியே சாம்பலானான். பிரவீனா அவளின் அத்துவின் உருவத்தை பார்த்ததும் கண் கலங்கி நின்று இருந்தாள். முழு சக்தி கொண்டவனாக தாரையின் முன் நின்றான் தண்டோகன்.
தாரையும் பிருத்வியும் தங்கள் சக்திகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி அவனோடு மோதினர். ஒன்றும் முடியவில்லை. இவர்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் அவன் தவிடு பொடியாக்கினான். சட்டென உந்தப்பட்ட பூவரசி எழுந்தார். அந்த வாள் கொண்டு தன் கழுத்தை அப்படியே கீறினார். அதில் இருந்த ரத்தம் அப்படியே அந்த வாளில் பட்டு வாள் மின்ன ஆரம்பித்தது. அம்மா என கதறி ஓடினாள் தாரி. அப்படியே கீழே சரிந்தவர், தாரி, நான் செஞ்ச ஏதோ ஒரு புண்ணியம். இந்த ஜென்மத்துல நீ என் மகளா பிறந்திருக்கிற. போன ஜென்மத்துல உன்னோட வாழ்க்கை நெருப்பல அழிய நானும் ஒரு காரணமான. இந்த ஜென்மத்துல நீ உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ இதுதான் உன் அம்மாவால முடிஞ்சது. இந்த வாழ் இதை கொண்டு போய் அவன் கதைய முடிச்சிடு. அம்மா அம்மா, போன ஜென்மத்துல தான் உன்னோட கடைசி வரைக்கும் இருக்க முடியல. இந்த ஜென்மத்துல என்ன வெட்டி உடைய பாதையிலேயே போறியா? அவள் கழுத்தில் தொங்கிய மாங்கல்யத்தை பார்த்தவர் அதை மெதுவாக தொட்டார். பின் பிருத்வியை பார்த்தார். அவன் அவர் அருகில் வந்து அவர் கரங்களை பிடித்தான். அத்தை, இந்த ஜென்மத்துல நீங்க ஆசைப்பட்டது போல உங்க மகளை மகாராணியா வாழ வைக்கிறேன். அவ என்னைக்குமே என் மகாராணி தான். அவர் கண்களில் நீர் வழிய அவர் உயிர் பிரிந்தது. அம்மா 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 என கத்தியவள் பெருங்குரல் எடுத்து கதறினாள். இவர்கள் அழுது கொண்டிருக்கும் போது அங்கு பிரவீனாவை இழுத்து பலிமேடையில் போட்ட தண்டோகன் அங்கு மின்னிக் கொண்டிருந்த வாளை எடுத்து அவள் வயிற்றில் இறக்க போனான். சரியாக வேணா என கத்திக்கொண்டே சதீஷ் இடையில் நுழைந்து விட்டான். அவன் வயிற்றில் வாள் இறங்கியது. அப்படியே சரிந்து விழுந்தான் கத்திக்கொண்டே. பிருத்வி சதீஷ் என கத்திக்கொண்டே அவன் அருகில் ஓடினான். பிரவீனா இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. தாரியின் ஒட்டுமொத்த ஆத்திரமும் அவன் மேல் திரும்பியது. அவன் ஒருவனால் எத்தனை உயிர் போகிறது என சதீஷ் வயிற்றில் இருந்த வாளை எடுத்து தண்டோகன் வயிற்றில் அப்படியே இறக்கினாள். ஆ என கதறி துடித்தான் தண்டோகன். ராஜனின் உடலில் இருந்து வெளிவந்தான். அப்படியே ராஜ் வழிபட்டான். ஒரு நிமிடம் தாரி திகைத்தாள். அவன் வயிற்றில் ரத்தம் பெருகியது. தாரியை பார்த்தான். அவள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். நல்ல வேலை, என் உடம்பு தானே அவன் பெரிய பாதகங்களை செய்ய காரணமா மாறி இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, சந்தோஷமா இரு. தாரி, என் காதல் உண்மைதான். உன்னோட வாழ முடியல, உன் கையாலேயே சாகுறேன். ஐ லவ் யூ என கூறி உயிரை விட்டான் ராஜ். அவன் இறந்ததும் மறுபடியும் அவன் உடலில் புகுந்து அவளோடு போராடினான் தண்டோகன். அந்த வாளை வயிற்றில் இருந்து உருவியவள், இந்த கைதானே என்னை ஏமாற்றி திருமணம் செய்தது என கூறிக்கொண்டே கையை அதே வாளை கொண்டு வெட்டி தனியை எடுத்தாள். அவன் இரத்தம் அப்படியே கருப்பு நிறமாக முழுவதும் அவள் மேல் தெரித்தது. இந்த கைதானே என் ராஜனுக்கு சொந்தமாக வேண்டிய இந்த உடம்பை சீரழித்தது என அதையும் பேத்தி எடுத்தாள். இந்த கண்தானே அடுத்த ஒரு உடமை என தெரிந்தும் என்னை ரசித்தது என இரு கண்களையும் குத்தினாள். அவன் உயிர் துடித்தது. அவன் அலறல் அந்த காடு மொத்தமும் எதிரொலித்தது. கத்து, இன்னும் கத்து, இப்படித்தானே நான் அன்று அலறி துடித்தேன். அங்கிருந்த அனைவருக்கும் அவள் அந்த தாரகை அம்மனாகவே காட்சியளித்தாள். உடல் முழுவதும் கருநிற இரத்தத்தோடு, கண்களில் வெறியோடு, ஒரு கையில் வாளோடு நின்று இருந்தாள். விடமாட்டேன், மீண்டும் வருவேன், உன்னை விடமாட்டேன் தாரகை. போன முறையே உன்னை திருமணம் செய்து அழிக்க முடியாமல் பெற்றுவிட்டேன். இந்த அழிவு என் உடலுக்கு தான். கூடிய விரைவில் உன்னை சந்திப்பேன், இது நிச்சயம் உனக்கு அழிவை தரும் என கூறிக்கொண்டே அப்படியே விழுந்தான். அவன் உடல் அப்படியே மறைந்து சாம்பல் மட்டும் அந்த இடத்தில் வந்தது. அப்படியே வாளை போட்டு கீழே அமர்ந்து விட்டாள் தாரிகா. அங்கு சதீஷுடனில் இருந்த ரத்தம் அப்படியே நின்றது. என்ன ஆச்சரியம்! காயம் அதுவாகவே காணாமல் போனது. அந்த வாழும் மறைந்து போனது. தூக்கத்தில் இருந்து விழிப்பவன் போல விழித்தான். அந்த குகை ஆட துவங்கியது. சட்டென எழுந்த பிருத்வி, வாங்க எல்லாரும் வெளியே போகணும், குகை இடிய போகுது என்று அனைவரையும் அழைத்து கொண்டு வெளியேறினான். அவர்கள் வெளியே சென்றதும் குகை மொத்தமும் இடிந்து மண்ணோடு மண்ணாகி போனது. 8 மாதங்களுக்கு பிறகு. ஐயோ
ராஜன், விடுங்க என்ன, கீழே எல்லாரும் வெயிட் பண்றாங்க இரு, போலாம். தேவி என அவளை இழுத்து அணைத்தான். இந்த புடவையில அழகா இருக்கிற. அவள் காது மடலில் முத்தமிட்டான். பின் அவளை அமர வைத்து புடவைக்கேற்ற ஜிமிக்கியை அணிவித்து விட்டான். பின் அவள் வயிற்றில் முத்தமிட்டான். அம்மு, எப்போ உங்களை பாப்பேன்னு இருக்கு, சீக்கிரம் வெளியே வாடா என 4 மாத சற்று மேடேறிய வயிற்றோடு பேசினான். மேலே நிமிர்ந்தான். அவன் தர்ம பத்தினி முறைத்து கொண்டு இருந்தாள். உங்களுக்கு உங்க குழந்தை தானே முக்கியம், போங்க, நான் போறேன். எழுந்து செல்ல போனவளை இழுத்தவன், அடியே என் அழகி, நம்ம காதல் ஜென்மங்கள் தாண்டிய காதல். நீ எனக்கு கிடைச்ச வரும். நீ என்னோட முதல் குழந்தை. நீ தான் முக்கியம், போதுமா? சட்டென சிரித்தாள் தாரிகா. அப்படியா என கூறிக்கொண்டே, குழந்தை என்ன செய்யும் தெரியுமா என கேட்டு அவன் அருகில் இருந்த தண்ணீர் ஜக்கை பார்த்தாள். அது அப்படியே மேல் எழும்பி அவன் மேலே கொட்டியது. தேவி, போங்க, போய் மறுபடியும் ரெடி ஆகுங்க என பழிப்பு காட்டிக்கொண்டே ஓடிவிட்டாள். வெளியே வந்தவள் பிரவீனா மீது மோதி நின்றாள். அடியே எருமை, எவ்வளவு நேரடி உன்னை கூப்பிடுறது, சீக்கிரம் வா. வினு, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளு. உனக்கு சதீஷ் அண்ணாவை பிடிச்சிருக்குல்ல? இந்த கல்யாணம் ஓகே தானே? நீ சரி இல்லையோன்னு தோணுதுடி. பழசைய நினைக்கிறியா? அவள் கைகளை பிடித்தவள், இல்லடி, அப்படியெல்லாம் இல்லை, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். முழு மனசோட தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். சரி வா என கீழே அழைத்து சென்றாள். இன்று சதீஷ் பிரவீனா திருமண நிச்சயம். அடுத்த 3 மாதத்தில் திருமணம். இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள 8 மாதங்கள். இன்னும் புரிந்து கொண்டார்களா என தெரியவில்லை. நிச்சய ஓலை வாசிக்க ஆரம்பிக்கப்பட்டது. சதீஷ் அப்பா இடத்தில் பரமேஸ்வரன் நின்று நடத்தினார். சதீஷுக்கு கண்கள் கலங்கியது. மனம் மலர்ந்த சிரிப்புடன் இருவரும் மோதிரம் மாற்றினர். அனைவரின் முகத்திலும் புன்னகை. அம்மா, அம்மா! அமுதா வயிற்றை பிடித்து கொண்டு கதறினாள். ஓடி வந்த தாரி பரிசோதித்து பார்த்து, சீக்கிரம் தூக்குங்க, பிரசவ வலி வந்துருச்சு. அனைவரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினர். தாரி மருத்துவர் என்றாலும் அவள் உள்ளே செல்லவில்லை. சிறிது நேரத்திலேயே நர்ஸ் வெளியே வந்து குழந்தையை கொடுத்தார். ஆண் குழந்தை. தாரியும் ராஜனும் இணைந்து குழந்தையை வாங்கினர். சட்டென கண்களை திறந்த குழந்தை, வந்து விட்டேன் தாரிகை என கூறி மறுபடியும் கண்களை மூடியது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அதிர்ந்து நின்றனர். மீண்டும் தண்டோகனின் குரல் காதில் ஒலித்தது. விடமாட்டேன், மீண்டும் வருவேன், உன்னை விடமாட்டேன் தாரகை. போன முறையே உன்னை திருமணம் செய்து அழிக்க முடியாத வரம் பெற்று விட்டேன். இந்த அழிவு என் உடலுக்குத்தான். கூடிய விரைவில் உன்னை சந்திப்பேன். அது நிச்சயம் உன் அழிவை தரும். தண்டோகனின் நாட்டம் மீண்டும் ஆரம்பம். விரைவில் தண்டோகன் வருவான் உங்களை சந்திக்க. காத்திருங்கள். இதோடு ஜென்மங்கள் தாண்டியும் முற்று பெறுகிறது. இப்போ நீங்க முழு அத்தியாயங்களையும் கேட்டிருப்பீங்க. கேட்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி கேட்டுக்கோங்க. ஜென்மங்கள் தாண்டியும் உங்களுக்கு எப்படி இருந்தது? இதுல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு? உங்களுக்கு பிடிச்சிருந்த பகுதி அண்ட் உங்களுக்கு பிடிக்காத கேரக்டர், உங்களுக்கு பிடிக்காத பகுதி இல்ல உங்களை பாதிச்ச பகுதி எதுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. ஜென்மங்கள் தாண்டியும் இந்த கதையோட ரைட்டர் மூன்கள் அவங்களோட கதைகள் பிரதிலிபியில அவைலபிளா இருக்கு. அதுக்குரிய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி இன்னும் அவங்களோட கதைகளை நீங்க படிச்சு பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த கதையோட ரைட்டருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த அழகான அற்புதமான ஒரு த்ரில்லரான இந்த கதையை எனக்கு வாசிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். மீண்டும் இன்னொரு அழகிய கதை களத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் ஆர்ஜே யாதவி. மறக்காம ஜென்மங்கள் தாண்டியும் இந்த கதையோட கதை களத்தை பத்தியோ இதோட ரீடிங்கை பத்தியோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. பாய்.